குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. எல்லாம் நல்ல உஷாரா இருக்கிறீங்களே. மற்றது என்ன பாராட்டுக்குரிய வினாவில யார் முதலாவதா செய்ததுன்னு சொல்லி பாக்குற ஆர்வமா இருக்கிறீங்களா? ஓகே. மற்றது என்னென்று சொன்னா பிள்ளைகள், நீங்கள் அப்படி யோசிக்க கூடாது. வேற என்ன எல்லாருமே செய்து அனுப்புறீங்க. எல்லாருமே கட்டிக்கார பிள்ளைகளானே என்ன? எல்லாருமே நல்ல பிள்ளை. மற்றது எல்லாருமே விளங்கிக் கொள்றீங்க. பிளாதிருத்தம் செய்து அனுப்புறீங்க. வெரி குட். இப்ப நாங்கள் என்ன அதுல மிக விரைவாக எல்லாருமே சொல்லுவீங்க. எல்லா ஆசிரியர்களுக்கும் சொல்லுவினோம். உங்களுக்கு யார் எந்த பிள்ளைன்னு தெரியாது. யார் மிக விரைவா சரியா எழுதி அனுப்பிடுமோ அவன் போட்டோ தான் போடுறது முதல். நான் இப்ப என்ன மற்ற இப்ப பிரசுரிக்கப்படாத படங்கள் பிள்ளைகளோட போட்டோஸ் அவன் ஒரு ஆசை இருக்கு தானே, அதுக்காண்டி அந்த எனக்கு வந்த போட்டோஸ்ல போடாதல போடுறேன் நானா. அதுல எல்லாம் கவலைப்படக்கூடாது. சரியா? இன்னைக்கு நாங்கள் தமிழ் பாடம், அதாவது மீட்டலா ஒரு 4ஆம் ஆண்டு கைநூலோட இணைந்துதான் ஒரு மீட்டல் செயற்பாடுகள், மற்றது இங்கிலீஷ் சிங்களம் பார்ப்போம். எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களானே? நான் பார்த்தேன் வேலைக்கு எழும்பி எல்லாம் இருக்கிறீங்க ஆர்வமா. வெரி குட், நல்லது பிள்ளை. நீங்களும் எழும்பி இருக்கணும். என்ன 5:45 அல்லது 5:55 அம்மா தட்டி எழுப்ப கூடாது. இதுக்கண்டு இல்ல, நீங்கள் எழும்பி படிச்சிருக்கணும். 5 மணிக்கெல்லாம் எழுப்பி படிச்சிருக்கணும். இப்ப நோம்புல இருக்கணும். சரி, அதனால உஷாரா இருங்கவா. உங்களைதான் கேள்வி கேட்க போறேன். நான் படிச்ச விஷயத்துக்குள்ள எடுத்திருக்கிறேன். அதுலயும் உங்களுக்கு கேள்வி கேட்டுதானே படிக்கிறேன் நாங்கள். சோ நாங்க அப்படி படிப்போம். ஓகே. உங்களுக்கு தெரியும், கடந்த வகுப்புல வினவப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை சரியாகவும் மிக விரைவாகவும் அனுப்பிய மாணவிக்கு பாராட்டுகள். ஏனைய மாணவர்களும் நம்ம சொன்ன போலதான் எல்லாரும் நிறைய பேர் அனுப்பியிருந்தவ. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவ செல்வி டி கல்பனா, மட்டக்களப்பு விவேகானந்தா மகளிர் கல்லூரி பாடசாலை மாணவி. தயவு செய்த பிள்ளைகள் என்னன்னு சொன்னா உங்களோட நான் அதிலே போடுறேன். நான் வைவர்லயே உங்களோட பாடசாலை சீருடையோட இருக்கிற புகைப்படம், உங்களோட தமிழ்ல முழு பெயர், பாடசாலை என்ன முழு பெயர் தமிழ்ல நீங்க போட்டீங்கன்னு சொன்னாரு. இங்கிலீஷ்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் தமிழ்ல நீங்க இனிஷியல் போடைக்க உங்களுக்கு தெரியாதுதானே. தமிழ்ல இங்கிலீஷ்ல போடைக்க தமிழ்ல போடுங்க. தமிழ் தானே, நாங்கள் தமிழர் தானே. இஸ்லாமிய முஸ்லிம்களும் தமிழரும் தமிழ் தானே கதைக்கிறோம். உங்களோட மொழி தமிழ் தானே. நாங்க தமிழ்லயே அத அங்கால நகர்த்தி கொண்டு போவோமே. சரி, வாழ்த்துக்களுமா ஹெல்ப் பண்ணா. ஓகே, நல்ல அழகா நிக்கிறா. அதுல லெப்புக்கு பக்கத்துல நிக்கிறாவா. ஏனையவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல கடைசி 2 வகுப்புலையும் பிரசுரிக்கப்படாத படங்கள் புகைப்படங்கள் வேண்ட. மற்றது இவர் முதலாவதா பிரசுரிக்கப்பட்டவர் இந்த வீட்டு தோட்டத்தை தான் செய்யற நடிப்ப போட்டிருக்கிறேன். நிறைய போட்டோஸ் போட்டிருந்தவர். ஒவ்வொரு செடிகளோட தான் வச்சு உண்டாக்கி கொஞ்சம் வளர்ந்தத போட்டிருந்தவர். நல்ல விஷயம். சரி, உங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததுலயும் பார்த்தாச்சு. டான்ஸுக்கு எடுத்த போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். இவ்வளவு அழகான கண் என்ன, வேல்வெளி என்னதான் சொல்றது. சரி, ஓகே, நாங்க அங்கால போவோமா, படிப்போமா அங்கால எல்லாரும் இருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா அங்கால படிக்கலாமா. சரி, இது பின்வரும் பந்தியை வாசித்து வினவப்பட்ட வினாக்களுக்கு விடை தருக. சரியா? பண்டிகளி வாரது நான் இதுல உங்களுக்கு தரம் 4 கைநூல்ல ஒரு சின்ன பகுதி எடுத்து போட்டிருக்கேன். இதுதான் வெறுமண்டெல்லாம் இல்லத்தானே, எதிர்பார்க்கை தானே எல்லாமே. இப்ப நாங்க தமிழ் தான் படிக்க போறோம். நீங்க தான் வாசிக்க போறீங்க. தமிழ் தானே, பாப்போம் எல்லாரும் வாசிப்பு திறனும் எப்படி இருக்குன்னு சொல்லி. பி ஜஹரினி. ஜஹரினி, குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். கொஞ்சம் சவுண்டா கதைங்கம்மா. குட் மார்னிங்.
Good morning, teacher. வெரி குட். ஒலிம்பிட்டீங்களா? Oh, teacher. சரி, நிமிந்திருக்கணுமே. சரியம்மா, அந்த பந்திய இருக்க வாசிச்சு விடுங்க. சேவகன் குதிரையை வெளியில் உள்ள ஒரு மரத்தில் கட்டினான். அரசர் சேவகனிடம் இரவு முழுவதும் நித்திரை கொள்ளாமல் குதிரையை பார்த்துக்கொள் என்றார். சேவகன், அரசே, இரவு முழுவதும் எப்படி நித்திரை கொள்ளாமல் இருப்பது என்று கேட்டான். அரசரும், ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனை பற்றி சிந்தித்துக் கொண்டிரு, நித்திரை வராது என்றார். அவனும் சரி என்றான். வெரி குட். எந்த ஸ்கூல் நீங்கள்? முல்லைத்தீவு ரோமன் கேத்தலிக் தமிழ் கேர்ள்ஸ் ஸ்கூல். சரி சரி, ஓகே. சரி பாருங்க, பந்தியை வாசித்து வினவப்படும் வினாக்களுக்கு விடை தரட்டுமா? முதலாவது வினா, மன்னன் தனது குதிரையை பாதுகாக்குமாறு யாரை பணித்தான்? மன்னன் இலகுவா இருக்கு மேடம். புகழரசி சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, முதலாவது கேள்விக்கு விட சொல்லுங்க. சேவகனிடம் சொன்னானே. எந்த ஸ்கூல் நீங்கள்? ஓகே, வெரி குட். இதுல வந்து என்ன, மன்னன் தனது குதிரையை பாதுகாக்குமாறு யாரை பணித்தார்? முன்னுக்கே இருக்குது. சேவகன் குதிரையை வெளியில் உள்ள ஒரு மரத்தில் கட்டினான். அரசர் சேவகனிடம் இரவு முழுவதும் நித்திரை கொள்ளாமல் குதிரையை பார்த்துக்கொள் என்றார். சேவகன், அரசே, இரவு முழுவதும் எப்படி நித்திரை கொள்ளாமல் இருப்பது என்று கேட்டார். அரசரும், ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனை பற்றி சிந்தித்துக் கொண்டிரு, நித்திரை வராது என்றார். அவனும் சரி என்றான். இது ஒரு நகைச்சுவை கதையில இருந்து எடுத்த ஒரு இடையில இருக்கிற ஒரு பந்தி. சரி, அவ சொன்னது சரி. என்ன, யாரிடம் பாதுகாக்குமாறு கேட்டான்? சேவகனை பணித்தான். அவ்வளவுதான். பிறகு நான் முதலே சொன்னேன், நீளமா அப்படியே சேவகனை மன்னன் தனது குதிரையை பாதுகாக்குமாறு பணித்தான். அதெல்லாம் தேவையில்லை. கேட்டதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஆனா சரியானபடியா இருக்கும். சரியா? சரி, அடுத்த வினா, இங்கு இடம்பெற்றுள்ள நிறுத்தற் குறிகள் இரண்டை குறிப்பிடுக. இங்கு இடம்பெற்றுள்ள நிறுத்தற் குறிகள். ஜெரோன் சொல்லுங்க. ஆச்சரியக்குறி, மேற்கோட்குறி. மேற்கோள் குறி. ஓகே, வெரி குட். ஆச்சரியக்குறி அல்லது வியப்பு குறி. அடுத்தது மேற்கோட்குறி. இதை விட வேற என்னென்ன வந்திருக்குது? முற்றுப்புள்ளி வந்திருக்கு. என்ன பிள்ளைகள், இங்க முற்றுப்புள்ளி வந்திருக்குது. மற்றது காட்புள்ளி வந்திருக்கு. சரியா? அதை பற்றியும் பார்ப்போம் இன்னைக்கு ஒரு மீட்டலா. முற்றுப்புள்ளி இருக்குது, மேற்கோள் குறி இருக்குது, காட்புள்ளி இருக்குது, வியப்பு குறி இருக்குது. இதுல 4 இருக்குது. நான் உங்களை 2 தான் கேட்டிருக்கு. 2 எழுதினா காணும். என்ன, 4 இருக்குது, 2 எழுதினா காணும். சரியா? அடுத்தது, சேவகன் என்பதன் எதிர்பார்ட் சொல் யாது? சேவகன் என்பதன் எதிர்பார்ட் சொல் யாது? எஸ் லேனுஜா. எஸ் லேனுஜா. சேவகி. சேவகி. எந்த ஸ்கூல் நீங்கள்? தம்பசிட்டி மேமிதக பாடசாலை. ஓகே, வெரி குட். நல்ல ஒரு வாய்ஸா. ஓகே டீச்சர். ஓகேம்மா, நன்றி நன்றி. சரி, நீங்க மியூட் பண்ணுங்கடா. ஓகே. அப்ப சேவகன் என்பதன் எதிர்பார்ட் சொல் சேவகி. சரியா? அடுத்தது, நிசி என்பதன் ஒத்த கருத்து சொல்லை தருக. நிசி என்பதன் ஒத்த கருத்து சொல்லை தருக. கல்பனா. நீங்க தானே பாராட்டுக்குரிய வினாவில இருக்கிற பிள்ளை இல்லையா? நீங்க வேறியா? சரியம்மா, ஓகே, சொல்லுங்க. நிசி என்பதன் ஒத்த கருத்து சொல். விலங்கு இல்லடா. என்னம்மா? இதுவா?
இரவு. வெரி குட். இரவு. எந்த ஸ்கூல் நீங்கள்? எழுது மட்டுவால் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. எழுது மட்டுவால். ஓகே ஓகே ஓகே. அம்மா கையை பிடிச்சு அனுப்பின போட்டோ உங்களையா இல்லையா? இல்லடி. சரியா. வேறு யாரோ. சரியம்மா, வெரி குட். சரியா. இசி என்பதன் ஒத்த கருத்து சொல். இப்ப இந்த பந்திக்குள்ள தான் நாங்க பார்த்தெடுக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் இசின்னு சொன்னா இரவு, இரவு முழுவதும் அப்படி சொல்லிருக்கு. அப்ப இந்த இரவுன்னு சொன்னா ஒத்த கருத்து சொல்லு. சரி. அடுத்தது இறந்த கால ஒருமை வினை சொல் ஒன்று தருக. ரிவான்சி. டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். ஓகே, சொல்லுங்கம்மா. இறந்த கால ஒருமை வினை சொல் ஒன்று தருக. இதுல என்றான். என்றான். ஓகே, வேற என்ன வரும்? என்றார். சரி, அதை விடுங்க. அதோட ஓகே. இதை விட வேற ஏதாவது இருக்கொண்டு பாருங்க. கேட்டான். கேட்டான். என்ன மொண்டு இருக்கு? வெரி குட். ஒரு மரத்தில் கட்டினான் இருக்கல. திருவோணமலை ஸ்கூல்ல. திருவோணமலை எந்த ஸ்கூல் நீங்கள்? சிசிலியா பெண்கள் கல்லூரி. சிசிலியா. ஓகே ஓகே. சரி அம்மா, வெரி குட். சரி, இறந்த கால ஒருமை வினை சொல்லனா இறந்த காலமா இருக்கணும், அதே நேரம் அது ஒருமைக்குரியதா இருக்கணும். மற்றது நான் சொன்னது வினை சொல்ல ஒரு செயலை காட்டுறது, ஒரு செயலை செய்ய சொல்றதா இருக்கும். அப்ப இதுல கட்டினான் என்றா அது ஒரு செயல், அதாவது வாக்கியத்தின் நிறைவுல வருது. அது பாருங்க, கட்டினான் அந்த செயற்பாடு நடந்து முடிஞ்சுது. இறந்துட்டுன்னு நினைப்பேன். என்ன இறந்தா முடிஞ்சிட்டு. அப்ப கட்டினான் என்றது இறந்த காலம். அதே மாதிரி ஒருமை, யார் கட்டினான்? அவன். சரி, யாரோ ஒரு ஆள். அடுத்தது என்றார்ன்றதும் சரி. அடுத்தது பாருங்க, இதுல கேட்டான் இருக்கு. கேட்டான், யார் கேட்டான்? அவன் கேட்டான். சரி, அது என்ன ஒருமை. கேட்டான் முடிஞ்சது அந்த செயற்பாடு. ஆகவே அது இறந்த காலம். மற்றது ஒரு வினை சொல்லது. என்ன அப்ப அதுல ஏதாவது ஒன்று எழுதினா சரி. நான் உங்களுக்கு கேட்டான் என்று போட்டிருக்கேன். சரியா? விளங்கிட்டா? இது ரெண்டு இல்ல பிள்ளை, இது இலகுவானது. இப்ப பந்தின்னு சொல்லிக்க நீங்க பந்திக்குள்ள இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதே ஓசையில வரக்கூடிய மாதிரியும் இருக்கணும். மிக சிறப்பா இருக்கும். அது இப்ப என்னன்னு சொல்றது, இதுல உங்களுக்கு வராது போல இருக்கு. சரி, பாப்போமா, அங்கால பாப்போமா, அடுத்த இதுல பாப்போமா, சொல்றேன் உங்களுக்கு. மற்றது பிள்ளைகள் கேட்டதுக்குரிய பதில கொடுங்க. அப்படியே வினாவில உள்ளதை அப்படியே திருப்பி எழுத வேண்டாம். என்ன அது வேண்டாம். சரியா? பின்வரும் பாடலை பார்த்து வினவப்படும் வினாக்களுக்கு விடை தருக. சரியா? சரி, இப்ப இத நீங்கள் எனக்கு பாடி காட்ட போறீங்க. இன்றைய வகுப்பு அப்படித்தான் இருக்க போகுது. என்ன செய்யறது? எஸ் தரணிகா. எஸ் தரணிகா. குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். சரி அம்மா, நீங்க ஒரு இந்த பாட்டு இருக்கா, பாடி காட்டுறீங்களா எனக்கு? சரி டீச்சர். பாடுங்க. வெரி குட். நல்ல நல்ல முன் வரணும் அப்படித்தான். சரி, பாடுங்க. சித்திரை வந்தால் வசந்தம் பிறக்கும், வண்ண வண்ண பூக்களங்கும், கொத்து கொத்தாய் மலர்ந்து பொழியும், இக்காட்சிதனை காண களிப்புடன் வாரீர். பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பதை பாரீர், மகிழ்வுடன் கீதம் இசைப்பதை கேளீர், சிறை கடித்து எங்கும் அங்கும் இங்கும் செல்வத்தை பாரீர், அதோ செல்வதை பாரீர். வெரி குட். ஓகே, அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ராகம் வச்சு பாடலாம். சரி, பாருங்க. சித்திரை வந்தால் வசந்தம் பிறக்கும்.
சித்திரை வந்தால் வசந்தம். அதாவது உங்களுக்கு தெரியும் கால பருவகால மாற்றங்கள் இருக்குது. அதுல சித்திரைன்னு சொன்னா என்ன, குயில் எல்லாம் கூவி ஒரு வசந்த காலம்னு சொல்லுவாங்க. வசந்த காலத்தை வரவேற்கும் பறவை குயில் என்ன சாரி. நல்ல பூக்கள் எல்லாம் மலர்ந்து வாசம் பரப்பி அந்த இடமே ஒரு ஒரு இயற்கையா ஒரு மிக அழகாக இருக்கும். வசந்த காலத்தை வரவேற்கும் பறவைகளாக குயில்கள் காணப்படும். வண்ண வண்ண பூக்கள் எங்கும், வண்ண வண்ண அழகழகான பூக்கள் அல்லது பலவர்ண பூக்கள் எங்கும் கொத்து கொத்தா. இது வந்திருக்கும் உங்களுக்கு கடந்த நீங்க செய்த பயிற்சி வினாக்கள்லயே வந்திருக்கலாம் இந்த இடைவெளி நிரப்புறது. கொத்து கொத்தாய் பூக்கள், அதாவது பூக்கள் நிறைய சேர்ந்திருந்து அதை என்னன்னு சொல்லுவோம், மஞ்சரி அல்லது கொத்தன்னு சொல்லுவோம். என்ன கொத்து கொத்தாய் மலர்ந்து பொலியும். அதாவது எங்க பார்த்தாலும் பூ அப்படியே கொத்து கொத்தா இருக்கும். அதாவது நீங்க இதெல்லாம் கற்பனை செய்யணும். இப்ப அதெல்லாம் கற்பனை செய்வீங்கன்னு சொன்னா அந்த ஒரு வசந்த காலத்துக்கு நீங்க ஒரு போய் வந்த மாதிரி இருக்கும். என்ன இக்காட்சி தன்னை காண களிப்புடன் வாரீர். மிகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாங்கும். அழுது கொண்டு வரக்கூடாது. என்னேன்னு இப்ப நித்திரையால் எழுப்பி கூட்டிக்கணும் வந்த நீங்களன்னு சொல்லி அழக்கூடாது. நாங்க போய் பார்ப்போம் இந்த பூக்களை. பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பதை பாரு. பூக்கள்ல வண்டுகள் தேன் குடிக்கிறத பாருங்க. அது ஒரு மிக அழகான காட்சி. மகிழ்வுடன் கீதம் இசைப்பதை கேளீர். அது வண்டுகள் ரீங்காரம் செய்கிறது என்ன சொல்லப்படுது, நல்ல சந்தோஷமா வைக்கி தேன் கிடைக்குது, சாப்பாடு கிடைச்சா கொஞ்சம் சத்தம் பெறும் உங்களுக்கு. நல்ல என்ன சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் ஒரு சவுண்ட் ஒன்று வருமல்ல, அதே மாதிரிதான் நல்ல ஒரு ஆனந்தமா இங்க என்ன இன்டர்வலுக்கு சாப்பிட்டுட்டு போய் என்ன செய்வீங்க, நல்ல ஒரு உற்சாகத்தோட போய் விளையாடுவீங்க. அதே போல இங்க மகிழ்வோட கீதம் இசைக்குதான். சிறகடித்து எழுந்து அங்கும் இங்கும், அங்கும் இங்கும். சரியா, இப்ப நான் இதுல கேட்கப்படும் பியான்சி பியான்சி. ஓகே, அங்கும் இங்கும் வந்தது என்னது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுமா? என்ன சொல்லுது? இணைமொழி. வெரி குட், இணைமொழி. என்ன சரி, நீங்க இந்த பூக்கள் எல்லாம் பூத்து கேட்க போய் பாக்குறீங்களா? இல்ல டீச்சர். என்ன வீட்டு பூக்கள் இல்லையா, பூமரங்கள் இல்லையா? இருக்கு இருக்கு. அந்த பூவை போய் பாக்கலையா? அப்படி மலர்ந்து இருக்குது, நல்ல அழகா இருக்குது, கிட்ட போய் தொட்டு பார்த்து இல்லையா? பார்த்திருக்கேன். சந்தோஷப்படும் இல்ல, என்னடா கிட்ட வந்து பியான்சி நிக்கிறா. சரி, இனி என்றாலும் இன்னும் அழகா கொஞ்ச நேரம் போய் நின்று அவைகளோட வடிவா தொட்டு பார்த்து நுகர்ந்து பார்த்து அதன வாசத்தை. சரியா, சந்தோஷமா இருக்கிறதோ இல்லையோ அப்படி பாக்க? சந்தோஷமா இருக்கு. வெரி குட், சந்தோஷமா இருப்போம். என்ன சரி, அங்கும் இங்கும் என்றது இணைமொழி. செல்வதை பாரீர், அதோ செல்வதை பாரீர். இப்ப சிறகடித்து என்ன செய்தாம், அந்த தேன் வந்து பூவுக்கு மேல வந்து நல்ல வடிவா இருந்துட்டு அதுக்கு பிறகு தன்னை சிறகு அடிச்சு கொண்டு என்ன செய்தா, நல்ல சத்தம் போட்டுக்கொண்டு கீதம் பாடல், கீதம்டா பாடல், பாடலை சேர்த்து கொண்டு என்ன செய்தாம் போறாராம் பறந்து அங்க போகுது. அப்ப இதெல்லாம் நீங்கள் என்ன பார்த்திருப்பீங்க. அத பாடலா பாட மாட்டீங்க. இப்படி பாடல்கள் வந்திருக்கு, மொழி வந்திருக்கு. அந்த நேரத்துல நீங்க இந்த பாட்டு பாடுங்க. சரி, இப்ப இதுதான் பாடல். இது ஒரு கவிதை. என்ன இந்த கவிதையை பார்த்து கொண்டு நீங்கள் வினாப்படுற வினாக்களுக்கு விட தரணும். வண்ண வண்ண பூக்கள், வண்ண வண்ண பூக்கள் என்பதன் கருத்து யாது? சரணியா சொல்லுங்கம்மா. வண்ண வண்ண பூக்கள் என்பதன் கருத்து யாது? அடுக்குமொழி டீச்சர். ஓகே, வண்ண வண்ணன்றது அடுக்குமொழி, எனக்கு அது தெரியும். ஓகேமா, வெரி குட். அந்த வண்ண வண்ண பூக்கள் என்பதன் கருத்து யாது? பல வர்ணங்களை கொண்டது.
வெரி குட். பல வர்ண பூக்கள் அல்லது என்னன்னு சொல்லலாம், அழகான பூக்கள். மிகுந்த அழகானன்னு சொல்லலாம் தானே. வண்ணமயமான அழகான பெருந்தானே. ஓகே வெரி குட். சரி, வண்ண வண்ண பூக்கள். வண்ண வண்ணன்றது அடுக்குமொழி. அது சரி, அவ சொல்றது சரி. ஏன்னா இதுல என்ன வித்தியாசம்? வண்ண வண்ண இதை நாங்கள் பிரிச்சு பார்த்தா பொருள் இருக்கு. வண்ணன்றதுக்கு ஒரு பொருள் இருக்கு. ஆனா இரட்டை கிளவி என்ன? சல சல, நீரோடையில் நீர் சல சலவென ஓடியது. சரி, அது அந்த சல சலன்றதும் வண்ண வண்ணன்றதும் ஒரே மாதிரி இருக்குன்னு யோசிப்போம். ஆனால் அந்த சல சல என்ற ரெண்டு சொல்லில் அந்த சல என்று நாங்கள் பிரிச்சு எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு ஒரு கருத்து இல்லை. ஆனா இந்த வண்ண வண்ணன்றது இல்ல, இந்த வண்ணன்னு சொல்லி தனியா நாங்க எடுத்தோம்னு சொன்னா வண்ணமயமான, அழகான, வண்ண அழகான ஒரு சொல். அந்த அந்த ஒரு சொல்லுக்கு கருத்து வரும். அது அடுக்குமொழி, இது இரட்டை கிளவியா. சரி, வண்ண வண்ண பூக்கள் என்பதன் கருத்து நான் போட்டுக்கேன் அழகு நிறைந்த. சரி, பல வர்ணங்களில் மிக பொருத்தமா இருக்கும். அது பல வர்ணங்களில் என்றது மிக பொருத்தமா இருக்கும். சரியா? அடுத்த வினா, வண்டுகள் எவற்றின் மீதிருந்து கீதம் இசைக்கின்றன? ஓகே, ஜி அக்ஸியா. அக்ஸியா சொல்லுங்கம்மா. பூக்களின் மீதிருந்து. பூக்களின் மீதிருந்து. வெரி குட். நீங்க பாத்துருக்கீங்களோ அது? ஓ, என்ன பாட்டு பாடிக்கொண்டு போனது தேனி வண்டு? என்னென்ன என்ன பாட்டு பாடிக்கொண்டு போனது? கீதம் அல்லோ, கீதம் இசைக்குதாமல்லோ. உங்களுக்கு அந்த பாட்டு எதுவும் விளங்கினதா? இல்ல. எந்த ஸ்கூல் நீங்க? நான் சும்மா கேட்டுனாண்டா. சொல்லுங்க என்ன? சரி, வண்டுகள் எவற்றின் மீதிருந்து கீதம் இசைக்கின்றன? பூக்களின் மீது. என்ன? பூக்களில் இருந்து. அடுத்தது, முதற் கவிதையில் உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான ஒரு சொல்லை எழுதுக. அது ரெண்டு பந்தியா இருக்கு. அப்ப அவ என்ன சொல்லிடும்? ரெண்டு கவிதை என்று சொல்லிடும். ஏன்னா அப்ப முதல் பந்தி அதுல உள்ளது. பிரவீன், அதோட வெற்றிடம் வந்ததல்ல, அதுக்கு என்ன வரும் இந்த இடைவெளியில? கொத்து கொத்தாய். அந்த இடைவெளியில என்ன வரப்போகுது? கொத்தாய். என்ன? வெரி குட். ஓகே, இந்த இடைவெளியில கொத்தாய் என்று வரும். இது உங்களுக்கு வந்திருக்கு சிலது. கொத்து கொத்தாய், கொத்தாய் என்று வரும். சந்தோஷமான எனும் கருத்தை தரும் சொற்கள் இவ்விரு கவிதைகளிலும் உள்ளன. அவ்விரு சொற்களும் யாவை? அவ்விரு சொற்களும் யாவை? அஜய் சொல்லுங்க. அஜய், அஜய், அஜய். சந்தோஷமான எனும் கருத்தை தரும் சொற்கள் இவ்விரு கவிதைகளிலும் உள்ளன. அந்த இரு சொற்களும் யாவை? பாட்டு போடுறதா? சரி, சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. சந்தோஷமான எனும் கருத்தை தரும் சொற்கள். களிப்புடன். களிப்புடன். மகிழ்வுடன். மகளுடன். வெரி குட். ஓகே, சரி. ஏன்னா களிப்பு மகிழ்ச்சி ரெண்டும் இணைந்த, ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய சொற்கள். வெரி குட். அஜய், எந்த ஸ்கூல் நீங்கள்? ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை. ஓகே, சரி. மகிழ்வுடன், களிப்புடன். சரி, அது விளங்கிட்டுதான் உங்களுக்கு? ஓகே, சரி. நீங்க மியூட் பண்ணுங்க பண்ணா. ஓகே டீச்சர். சரி, இது நாங்கள் படிச்சனாங்க. நான் நினைக்கிறேன் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை படிச்சினாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை படிச்சினாங்க. தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் பற்றி படிச்சினாங்க. அதுல பயிற்சி நான் தருவேன்னு சொன்னான். இது உங்களுக்கு தரம் 5 பாட நூல்ல உள்ள பயிற்சியா? பாடநூல்ல வேணுமெண்டா இது தெரியாட்டி நீங்க போய் எடுத்து பார்க்கலாம். பிறகு
பின்வரும் தனி வாக்கியங்களை தொடர் வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. நாங்கள் பார்த்தனாங்க. இப்ப நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க. முதலாவது வாக்கியம், அதாவது தொடர் வாக்கியம் இது. தனி வாக்கியத்துல முதலாவது வாக்கியம், விளையாட்டு வீரன் மைதானத்திற்கு சென்றான். சரியா பிள்ளைகள்? இரண்டாவது வாக்கியம், வீரன் மைதானத்தில் விளையாடினான். விளங்குதா? விளையாட்டு வீரன் மைதானத்திற்கு சென்றான் முதல் வாக்கியம், வீரன் மைதானத்தில் விளையாடினான் இரண்டாவது வாக்கியம். சரியா? அப்ப நீங்க இப்ப இத தொடர் வாக்கியமா மாத்தி சொல்ல போறீங்க. சரிதானே? திலோஜனா திலோஜன் இல்லையா? எஸ் நர்மிகா ஓம் டீச்சர். சொல்லுங்கம்மா. இந்த தனி வாக்கியத்தை தொடர் வாக்கியமா மாத்தி சொல்லுங்க. விளையாட்டு வீரன் மைதானத்திற்கு சென்று மைதானத்தில் விளையாடினான். மைதானத்திற்கு சென்று 2 தரம் மைதானம் வரணுமோ? விளையாட்டு வீரன் மைதானத்திற்கு சென்று விளையாடினான். ஓகே, அது 2 தரம் மைதானம் இடம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு தானே? எங்க வெரி குட். இடம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு தானே? அப்ப நாங்க 2 தரம் போடணும்ன்ற அவசியம் இல்ல. பாருங்க, விளையாட்டு வீரன் மைதானத்திற்கு சென்று விளையாடினான். இது ஒரு தொடர் வாக்கியம். என்ன? மைதானத்திற்கு சென்று விளையாடினான். இங்க 2 செயற்பாடும் வந்துச்சு. மைதானத்துக்கு போறார், அவர் அங்கதான் விளையாட போறார். இது ஒரு வாக்கியம். விளையாட்டு வீரன் மைதானத்துக்கு சென்றான் என்றது ஒரு கருத்து முக்கிய பெற்ற ஒரு வாக்கியம். இரண்டாவது, வீரன் மைதானத்தில் விளையாடினான் என்றது இன்னொரு செயற்பாடு. அப்ப நான் இங்க தொடர் வாக்கியமா போட்டுக்கிறேன், விளையாட்டு வீரன் மைதானத்திற்கு சென்று விளையாடினான். சரியா? அடுத்தது, பூனை பாலை குடித்தது, பூனையின் தாகமும் களைப்பும் நீங்கியது. பூனை பாலை குடித்தது, பூனையின் தாகமும் களைப்பும் நீங்கியது. டி அனிதா. அனிதாவா அனிதாவா? ஓம் டீச்சர். ஓகே, சொல்லுங்கம்மா. இதுக்கு விட சொல்லுங்க. பூனை பாலை தாகமும் களைப்பும். என்னது பூனை பாலை? அங்களொன்றும் காணல. பூனை பாலை குடித்து தாகமும் களைப்பும் நீங்கியது. பாலை குடித்து சம்பந்தப்படுது, அதோட இதோமா பாலை குடித்து அப்படி வந்தா பூனை பாலை குடித்து தாகத்தையும் களைப்பையும் நீக்கியதுன்னு வருமே. அப்படி என்ன குடித்தண்டு வந்தால் ஓகே. சரி அம்மா, வெரி குட். ட்ரை பண்றீங்க. சரி, அது சரி. உங்களுக்கு நீங்க சொல்ல வாரது சரி. அதுல ஒரு சின்ன மாற்றம் செய்யணும். பூனை பாலை குடித்து என்று சொன்னால் அங்கால என்னன்னு வரணும்னு சொன்னா தாகத்தையும் களைப்பையும் நீக்கியதுன்னு வரணும். இப்ப இதுல என்ன வருது? இதுல நீங்கியது இருக்குன்னு. அப்ப நாங்க என்ன சொல்லலாம்? பூனை பாலை குடித்ததால் களைப்பும் தாகமும் நீங்கியது. பூனை பாலை குடித்ததால், அதனாலதான் இவருக்கு களைப்பும் தாகமும் நீங்கினது. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? பூனை பாலை குடித்ததால் களைப்பும் தாகமும் நீங்கியது. சரியா? விளங்கிட்டுதா பிள்ளைகள்? சரி. மூன்றாவது, மாமா தோட்டத்திற்கு சென்றார். மாமா காய்கறிகளை பறித்தார். சரியா? அனுஷ்கன் சொல்லுங்க. அனுஷ்கன். ஓம் டீச்சர். சொல்லுங்க, இதுக்கு விட சொல்லுங்க ஐயா. மாமா தோட்டத்திற்கு சென்று காய்கறிகளை பறித்தார். வெரி குட். காய்கறிகளை பறித்தார். எந்த ஸ்கூல் நீங்கள்? எந்த ஸ்கூல்? கலைமகள் வித்தியாலயம். கலைமகள் வித்தியாலயம். ஓகே. ஏன் 2 தரம் மாமா போடக்கூடாதோ? அனுஷ்கன். நான் சொல்றேன், மாமா தோட்டத்திற்கு சென்று மாமா காய்கறிகளை பறித்தார் என்றது புளியோ?
ஏன் பிள்ளை சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்க என்னன்னு விளங்கி இருக்கீங்க. சரி, நல்லா சொல்லுங்க. நீங்க இருக்க சொன்னாவைக்கு விளங்கும் இல்ல. ஏன் 2 தடவை மாமா போடணுமோ? தேவையில்ல. தேவையில்லை. ஓகே, வெரி குட். சரி, என்ன தேவையில்ல தானே பிள்ளைகள். ஒருக்கா 2 தரம் இங்க 2 வாக்கியத்திலே மாமான்றது வந்திருக்குன்றதுக்காண்டி நாங்க மாமாவை 2 தரம் போடக்கூடாது. மாமாவை பிடிக்கும் பண்ணிட்டு அதை போடக்கூடாது. ஒருக்கா எழுவாய் போட்டா காணும். ஒரு எழுவாய், அந்த எழுவாய்க்குரிய ஒரு செயற்பாடுதான் அந்த மற்ற 2 செயற்பாடு. என்ன, மாமா தோட்டத்துக்கு சென்று அப்படின்ற வாக்கியத்துக்குரியது வந்துட்டு, மாமா தோட்டத்திற்கு சென்றார்ன்றதுக்குரிய அர்த்தம் வந்துட்டீங்க. அடுத்தது மாமா காய்கறிகளை பறித்தார். காய்கறிகளை பறித்தார். அங்க மாமா தான் போறார், மாமா தான் காய்கறிகளை பறிக்கிறார். அப்ப தேவையில்லை எங்களுக்கு ஒரு எழுவாயோடே இங்க பயனிலைகள் வந்தா காணும் 2. இது இதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி வருது. அப்ப சரி, வெரி குட். மாமா தோட்டத்திற்கு சென்று காய்கறிகளை பறித்தார். சரியா? நசீர் குளக்கரைக்கு சென்றான். நசீர் தூண்டிலில் மீன் பிடித்தான். நசீர் குளக்கரைக்கு சென்றான். நசீர் தூண்டிலில் மீன் பிடித்தான். ஓகே. அஷ்ரீஃப் அகமட். ஓம் டீச்சர். ஓம் டீச்சர். ஓகே, சொல்லுங்க, விட சொல்லுங்க. நசீர் குளக்கரைக்கு சென்று தூண்டிலில் மீன் பிடித்தான். தூண்டிலில் மீன் பிடித்தான். வெரி குட். ஓகே, வேற பெரிய தெரியும் முன்னாடி தெரியும். ஓகே, நசீர் குளக்கரைக்கு சென்று தூண்டிலில் மீன் பிடித்தான். குளக்கரைக்கு தான் போறார், அங்கதான் மீன் பிடிக்க போறார். அப்ப உங்களுக்கு ஒரு எழுவாய் காணும். நசீர் தான் 2லயும் பாறார், ஆகவே அந்த ஒரு எழுவாய் காணும். குளக்கரைக்கு சென்று, சென்றுன்றது அது ஒரு செயற்பாடு. அப்புறம் அங்கால மீன் பிடித்தல்ன்றது இன்னொரு செயற்பாடு. அப்ப விளங்குதா இது உங்களுக்கு? இன்னும் மேலதிகமா ஒரு விளக்கமா இருக்கும். நீங்கள் எப்படியோ பாடநூல் அல்லது கைநூலோட தான் இந்த தமிழ்ல வரப்போகுது கேள்விகள். அப்ப நீங்க இதுகளையே ஞாபகம் வச்சிருந்தாலே மிக சால பொருத்தமா இருக்கும். சரியா? இது உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் இன்னும் மேலதிகமா. சரி, அடுத்தது பின்வரும் தொடர் வாக்கியங்களை தனி வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. பின்வரும் தொடர் வாக்கியங்களை தனி வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. சரியா? பாப்பமா. ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்து பாடம் கற்பித்தார். ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்து பாடம் கற்பித்தார். நிஸ்மா. AZ நிஸ்மா. நிஸ்மா, நிஸ்மா சொல்லுங்க. ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்தார், பாடம் கற்பித்தார். ஏன் சும்மா சொல்றதா? இதை விட மிக திருத்தமா? கிசாலி. டீச்சர். ஓம். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்கடா. ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்து ஆசிரியர் ஓகே வகுப்பறைக்கு வந்தார். வந்தார். ஓகே, முடிப்போம். அது ஒரு வாக்கியம். என்ன? வந்தார். ஆசிரியர் பாடம் கற்பித்தார். வெரி குட். ஆசிரியர் பாடம் கற்பித்தார். இப்ப நீங்க எழுதினதை பார்த்தா அதுக்கு படி விளங்கி சொல்றீங்களே. ஓகே, வெரி குட். இப்ப விளங்கிட்டோமா? விளங்கிருச்சு டீச்சர். விளங்கிட்டு டீச்சர். ஓகே, சரி, ஓகே. நல்ல ஒரு சிரிப்பு. என்ன? சரி, நல்ல சிரிப்பு. கிசாலி. சரி, ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்து பாடம் கற்பித்தார். அப்ப இங்க 2 செயற்பாடு இருக்கு பிள்ளைகள். வாரது, வகுப்பறைக்குள்ள வாரது ஒன்று, பாடம் கற்பிக்கிறது இன்னொரு செயற்பாடு. இப்ப நாங்க தனியே தானே கொடுக்க போறோம், தனி வாக்கியமா. அப்ப என்ன எழுத போறோம்? ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்தார். இங்க அதுக்குரிய எழுவாய் கட்டாயம் கொடுக்கணும். தனி வாக்கியத்துக்கு நீங்கள் எழுவாய் கட்டாயம் கொடுக்கணும். இப்ப நீங்க இதுக்கு சொல்லக்கூடாது. மிஸ் நீங்க சொன்னீங்க தானே ஆசிரியர் ஒருக்கா வந்தா காணுமாண்டி. இல்ல, நாங்க இங்க 2 தரம் இருக்கிறது தான் தொடர் வாக்கியத்துல ஒரு எழுவாயா கொடுக்குறோம்.
சரி, அப்ப ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்தார். அடுத்தது ஆசிரியர் பாடம் கற்பித்தார். இதுல நீங்க இன்னொன்று கவனிக்கணும் பிள்ளைகள், காலம். தயவு செய்து காலத்தை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி மாத்தி எழுதுங்க. நிகழ்காலத்தை அப்புறம் இறந்த காலமா மாத்தி எழுதக்கூடாது. உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருக்குன்ட்டு எழுதக்கூடாது. இறந்த காலத்தை நிகழ்காலமாவோ எதிர்காலமாவோ எழுதக்கூடாது. சரி, இது கற்பித்தாருன்னா இப்ப ஆசிரியர் பாடம் கற்பித்தாருன்னு சொன்னாலும் நீங்க சரியான்னு சொல்லுவீங்க. சரியாது இல்லைன்னு கற்பித்தாருன்றது செயற்பாடு முடிஞ்சது, இது இறந்த காலம். சோ இது என்ன இறந்த காலத்திலேயே வரும். சரியா? அடுத்தது சரி, நானே வாசிப்பேன், நீங்களே வாசிங்க ஒன்னொரு. டிக்ஷன் 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 இருக்கிறீங்களா? சிலது பேர் வேற நேம்ல நினைஞ்சிருப்பீங்க போல இருக்கு, தெரியாம இருக்கு. டிக்ஷன் என்ற பிள்ளை இல்லையா? பிரதீசா, பிரதீசா நீங்க அன்மியூட் பண்ணணும், அதுல அக்செப்ட் பண்ணணும் பிள்ளைகள். பிரதீசா இல்ல. பிரதீசாவா? ஓ சரி, இதை நீங்க வாசிச்சீங்க, வாசிச்சுட்டு விடையேன்னு சொல்லுங்க இருக்கா. சூரியன் உதிக்கும் போது பறவைகள் இரையா இரை இரை சாரிடா இரை. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க. பிரதீசா, சூரியன் உதிக்கும் போது பறவைகள் இரை தேட செல்லும். ஓகே, வெரி குட். இரையா நான் மாறிட்டு ஸ்பெல்லிங். சரி, சொல்லுங்க. விட சொல்லுங்க. சூரியன் உதித்தது, பறவைகள் இரை தேட சென்றது. சரி, இப்ப நீங்க இது சொன்னீங்க தானே? ஓகே, சூரியன் உதித்தது என்ன காலம் அம்மா? இறந்த காலம். பறவைகள் இரை தேட சென்றது என்ன காலம்? நிகழ்காலம். சென்றது இரை தேட சென்றது இறந்த காலம். சரி, இப்ப நீங்க வாக்கியத்தை வாசிங்க, என்ன காலம்னு சொல்லுங்க. இது சூரியன் உதிக்கும் போது பறவைகள் இரை தேட செல்லும். செல்லும் என்ன காலம்? எதிர்காலம். ஓகே, அப்ப நீங்க இப்ப வசனத்தை திருப்பி சொல்லுங்க. சூரியன் உதிக்கும் போது பறவைகள் இரை தேட செல்லும். சரி, தனி வாக்கியத்தை சொல்லுங்க ரெண்டு. சூரியன் உதிக்கும். வெரி குட். சூரியன் உதிக்கும் பறவைகள் இரை தேட செல்லும். இப்ப விளங்கிட்டுதா? எந்த ஸ்கூல் நீங்க? பாகத்திலிருந்து ஆரம்ப பாடசாலை. ஓகே, சரி. இப்ப அவ சொன்னதுதான் அவ கவனிக்கல, அதைத்தான் அதான் பிரச்சனை. இறந்த காலத்துல சொல்லிட்டான். ஆனா இதுதான் அங்க பிரச்சனை வர்றது உங்களுக்கு. இப்ப பிரச்சனையே உங்களுக்கு தெரிஞ்சதால ஓகே, அதுல பிள்ளை இல்ல, பிள்ளைல பிள்ளை இல்ல. இப்ப நான் சொன்னோன்னா அவக்கு திருத்திட்டான். சரி, சூரியன் உதிக்கும். ஏன்னா சூரியன் உதிக்கும் போது பறவைகள் இட்டையா, இது இட்டை தேடி செல்லும். சோ இதுல சூரியன் உதித்ததுன்னு சொன்னா பிள்ளை. என்ன சூரியன் உதிக்கும் என்றதுதான் சரி. ஏன் செல்லும் என்ன காலம்? எதிர்காலம். அடுத்தது பறவைகள் இட்டை தேட செல்லும். விளங்குதா? சாரி. அடுத்தது ஜே கம்சனா. கம்சனா சொல்லுங்க. கம்சனா சொல்லுங்க. தமிழ் மொழி பேசுவதற்கு இனிமையாக இருக்கிறது. தமிழ் மொழி கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. ஓகே, வெரி குட். எந்த ஸ்கூல்? அவ மியூட் பண்ணிட்டா. ஓகே, குட்.
தமிழ் மொழி பேசுவதற்கும் கேட்பதற்கும் இனிமையாக இருக்கின்றது. அப்படிங்க ரெண்டு, அதாவது ரெண்டு விடயம் இருக்குது. ஒன்று கேட்கிறது, அடுத்தது பேசுறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? அது ரெண்டுமே தமிழ் மொழியாகவே தனியத்தான் கொடுக்கணும். அப்ப தமிழ் மொழி பேசுவதற்கு இனிமையானது. ஒரு வாக்கியம் நிறைவு பெற்று இருக்கிறது என்றது இறந்த காலம். அப்ப நான் இங்க இனிமையானதுன்னு போட்டேன். அடுத்தது தமிழ் மொழி கேட்பதற்கு இனிமையானது. தமிழ் மொழி கேட்பதற்கு இனிமையானது. சரி, அப்ப இது ரெண்டு வாக்கியமும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது நாம் நல்லவற்றை எண்ணி நல்லவற்றை பேச வேண்டும். நாம் நல்லவற்றை எண்ணி நல்லவற்றை பேச வேண்டும். சரியா? கே பிருத்விஹரன். பிருத்விஹரன் சொல்லுங்க. அக்ஷயன் அந்த ரிமோட் கண்ட்ரோல் அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணாதீங்க. அப்பனா அக்ஷயன். ஓகே, நீங்க சொல்லுங்க அப்பன். நாம் நல்லவற்றை எண்ண வேண்டும். நாம் நல்லவற்றை பேச வேண்டும். வெரி குட். எந்த ஸ்கூல் அப்பன்? ஏன் உடனே மியூட் பண்றீங்க? எந்த ஸ்கூல்? டீச்சர் ஹைலண்ட்ஸ் காலேஜ் டீச்சர். விளங்கல? ஹட்டன் ஹைலண்ட்ஸ் காலேஜ் டீச்சர். ஓகே ஓகே, சரி அம்மா. ஹட்டன். ஓகே, வெரி குட். நாம் நல்லவற்றை எண்ண வேண்டும் அல்லது எண்ணுவோம். நாம் நல்லவற்றை பேசுவோம். அல்லது நாம் நல்லவற்றை எண்ண வேண்டும். நல்ல பொருத்தமா இருக்கும், எண்ண வேண்டும். அடுத்தது நாம் நல்லவற்றை பேச வேண்டும். இது அப்படி முடியுதானே? அப்ப நாங்க அப்படி போடலாமா? நாம் நல்லவற்றை எண்ண வேண்டும், நாம் நல்லவற்றை பேச வேண்டும். சரியா? இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த வாக்கியங்கள்லாம் உங்களோட பாடநூல்ல இருக்குது. வேணுமெண்டா பின்னுக்கு, அதாவது பாடநூல்ட நிறைவு பகுதியில பாருங்க, இருக்குது இந்த தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் பற்றி இந்த உதாரணங்களோட இருக்கு. சிலர் முடிச்சிருப்பீங்க பயிற்சியை செய்து. மற்ற பிள்ளைகள் செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களோட ஆசிரியரை கேட்டுட்டு நீங்க இதை வீட்டுல செய்யலாம். என்ன? சரி, அடுத்தது நான் சொன்னது இன்றைக்கு அந்த நிறுத்தற்குறிகளும் இருக்கா. மீட்டல் தெரியாதண்டில மீட்டலா செய்து கொண்டு போவோம். அவ்வளவுதான். சரியா? சரி, என்னென்ன நிறுத்தற்குறிகள் இருக்கு பிள்ளைகள்? என்னென்ன நிறுத்தற்குறிகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? ஹஹிதா, ஹஹிதாவா? ஓ, என்னென்ன நிறுத்தற்குறிகள் இருக்குது? முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, வியப்பு குறி, மேற்கோள் குறி, நிறுத்தற்குறி. நிறுத்தற்குறி? ஏன் நிறுத்தற்குறி வந்தது? ஹஹிதா நிறுத்தற்குறிதான் கேட்டேன். ஓகே, சரி சொல்லுங்க. எந்த ஸ்கூல் அம்மா? தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயம். நுவரெலியா தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயம். தலவாக்கலை. சரி, ஓகே, சந்தோஷம். சரி, சொன்னது சரி. என்ன பிள்ளைகள் பாருங்க. முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, வினாக்குறி, வியப்பு குறி அல்லது ஆச்சரிய குறி அல்லது உணர்ச்சி குறி, அடுத்தது மேற்கோள் குறி. சரியா? இந்த அஞ்சையும் பற்றி ஒரு சுருக்கமா பார்த்து கொண்டு போவோம். முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, வினாக்குறி, வியப்பு குறி, மேற்கோள் குறி. அதுல முற்றுப்புள்ளி இதுல நான் உங்களுக்கு கேள்வி கேட்கல, நான் சொல்றேன். அதுக்கு பிறகு கேள்வி கேட்கறதுக்கு இருக்குதா? கவனிங்க. முற்றுப்புள்ளின்னு சொன்னா இப்ப சொல்றதையும் கவனிங்க, இதுல இருக்கிறத மட்டும் பார்க்காதீங்க. வாக்கியம் ஒன்றின் முடிவை குறிப்பதாவது கருத்து நிறைவு பெறும் இடத்தில் முற்றுப்புள்ளி இடப்படுகின்றன. ஒரு வாக்கியத்துல ஒரு கருத்து முற்று பெற்றால், அநேகமாவே இப்ப நாங்க நிறுத்தற்குறிகள் இன்றைக்கே வாக்கியத்தின் முடிவுல போடுறோம், அல்லது ஒரு சொல்லில நாங்கள் ஒரு உணர்வை வெளிப்படுத்தி அதுக்கு பின்னால போடுறோம். அதான் அதன் அர்த்தம். என்ன? இப்ப இதுல முற்றுப்புள்ளின்னு சொன்னா ஒரு தொடங்குற ஒரு வாக்கியத்தின் ஒரு எழுவாய் அதுக்குரிய ஒரு, அதாவது அந்த கருத்தை நிறைவு செய்யுது, அது முடிஞ்சுது, அந்த அந்த கருத்து நிறைவு பெற்றுதுன்னு சொன்னா அங்க நாங்க முற்றுப்புள்ளி போடுவோம்.
அடுத்து அதுல உதாரணம் நான் கோயிலுக்கு சென்றேன். நான் கோயிலுக்கு சென்றேன். நான் கோயிலுக்கு போறது என்னுடைய அதுல ஒரு செயல். அப்ப அது ஒரு கருத்து நிறைவு பெற்றுடுது. அப்ப நான் முற்றுப்புள்ளி போடுறேன். என்ன பக்கத்துல முற்றுப்புள்ளி போடுறேன். அடுத்தது வினாக்குறி. வினாக்குறி என்ன? வினவப்படும் வினா ஒன்றிற்கு விடை கிடைக்கும் முகமாக வாக்கியம் ஒன்று வினா வாக்கியமாக அமையின் இறுதியில் வினா குறியிடப்பட வேண்டும் என்று இருக்கு. இதுல விளக்கத்தை சொல்றேன் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு இது என்னன்னு சொல்லி கேள்வி வராது தானே. வினாக்குறி என்றால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வர போறது இல்ல. அந்த வினாக்குறிய எங்க இடலாம்ன்றதுதான் வரும். இது உங்களுக்கு விளக்கத்துக்காண்டி போடுறதே தவிர நீங்க இது பாடமாக்கணுமெல்லாம் இல்லையா. அப்ப உதாரணமா ஒரு கேள்வி, அது கேள்விக்கு ஒரு விடையா ஒரு விடை வருது. சரி, இலங்கையின் தேசிய மலர் எது? ரெண்டாவதுக்கு ஒரு விடை வருது, நீலோத்பலம். என்ன அதே மாதிரி நீயா இதை எடுத்தாய், நீயா இதை எடுத்தாய் என்று சொல்லிங்க, அதுக்கும் ஒரு என்ன விடை வருது, ஓம் நான் தான் எடுத்தினான். என்ன அப்ப அது ஒரு வினாவை நாங்க கேட்டு ஒரு விடை கிடைக்குதா இருந்தா அந்த வினா வாக்கியத்துக்கு நாங்க வினாக்குரிய இட்டுக்கொள்வோம். சரியா? உதாரணமா இலங்கையின் தேசிய பறவை எது? காட்டுக்கோழி. விட நான் கொடுக்க போறேன். சோ நான் எங்க போடுறேன்? நிறைவுல வினாக்குரிய போடுறேன்னா. சரி, அடுத்தது மேற்கோள் குறி. மேற்கோள் குறின்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், ஒருவர் கூறிய சொற்களை அவர் கூறியவாறே எடுத்துரைக்கும் போது மேற்கோள் குறி இடப்படும். அல்லது ஒன்றை விசேடித்து சொல்றோம், ஒன்றை நாங்க விசேடித்து சொல்றோம்னு சொன்னாலும் அங்க நாங்க மேற்கோள் காட்டி சொல்லுவோம். உதாரணம் காட்டி சொல்றது. இப்ப நானே உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். என்னன்னு சொன்னா, காலை பிரார்த்தனை நேரத்துல உங்களை என்ன பிரார்த்தனை முடிஞ்சோன்னா ஆசிரியர் நற்சிந்தனை அல்லது அதிபர் நற்சிந்தனை அல்லது மாணவர் நற்சிந்தனை நடக்கும். நீங்க அதுல ஒரு கருத்து சொல்றீங்க. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லலாம்? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க நன்றியுரை சொல்லேக. இது ஒரு கட்டாயம் இந்த குறள் பெறும். என்ன அப்ப அந்த எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற ஒரு குறள், திருக்குறள். யாருடைய குறள்? திருவள்ளுவர். அப்ப நாங்க அங்க என்ற குறளுக்கு அமைய அந்த திருக்குறளுக்கு நாங்க மேற்கோள் குறி போட்டு காட்டுவோம். ஏன்? அது இன்னொரு ஆளா சொல்லப்பட்ட ஒரு கூற்று. சரியா? அது விளங்குதா? இப்ப பாருங்க, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு ரெண்டு யார் சொன்னது? என்றார் ஔவை பாட்டி. அப்ப இங்க கருத்து முற்று பெற்றுட்டுது. ஆகவே இங்க என்ன சொல்றது? முற்றுப்புள்ளி போடுவது. அறம் செய்ய விரும்பு என்றது ஒருவற்ற கூற்று, ஔவை பாட்டி சொன்ன ஒரு கருத்து. அப்ப நான் அதை விசேடமா தான் சொல்லணும். ஆகவே அதுக்கு மேற்கோள் குறி போடணும். அடுத்தது, இப்ப புயற்காற்று ஊன்னு இறைந்தது. எப்படி இறைந்ததா? ஊன்னு இறைந்ததா? சரி, இனி நீங்க புயற்காற்று அடிக்க என்ன பாத்துருவோம், ஊன்னு இறைதோன்னு பாக்கணுமா? சரி, அப்ப அப்படி ஹெண்டில இப்ப நாங்க ஒரு 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 சத்தத்தை நாங்க கொடுக்குறோம், ஊன்னு சொல்லி இறைதா. அது ஒரு விசேடமா. சரி, இதுல டபுள் கோட் வரணும். அப்ப விசேடமா நாங்க சொல்றோம், அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? மேற்கோள் குறி கொடுப்போம். சரியா? அடுத்தது வியப்பு குறி. இதுல உங்களுக்கு என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இதை நாங்கள் ஆச்சரிய குறியன்னு சொல்லுவோம், உணர்ச்சி குறியன்னு சொல்லலாம். உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதுல நாங்கள் இந்த உணர்ச்சி குறி, அதாவது வியப்பு குறிய போடுறோம். அப்படின்னு சொன்னா, இதனை பல்வேறு உணர்வுகளின் வெளிப்பாடுகளின் போது வாக்கியங்களில் பயன்படுத்துவர். இதனை நாங்க உணர்ச்சி குறி என்றும் குறிப்பிடலாம், ஆச்சரிய குறி என்றும் குறிப்பிடலாம். உதாரணம், அவள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகி விட்டது. சாதாரணமா நாங்கள் இதுக்கு முற்றுப்புள்ளி போடுவோம், ஓமோ இல்லையோ? பேருந்து விபத்துக்குள்ளாயிட்டு அவ்வளவுதான், அது முடிஞ்சது, அந்த செயற்பாடு முற்று பெற்றுட்டு. அங்க அதுதான் பிழை. என்ன இங்க பாருங்க, விபத்துக்குள்ளாகி விட்டது. என்ன அது என்னது? அதிர்ச்சி. ஐயோ ஆக்சிடென்டா? ரெண்டு மாதிரி இருக்கு சொல்லுவோம், அந்த கார் ஆக்சிடென்டா.
அது என்ன நாங்கள் அங்க உணர்வை நாங்க வெளிப்படுத்துறோமோ இல்லையோ வெளிப்படுத்துறோம். இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க இந்த இந்த வாக்கியங்களை நீங்க உணர்வு பூர்வமா சொல்லணும்னா தர்சிகன் தர்சிகன் சாரி பி தர்சிகன் இந்த வாக்கியம் இருக்குல்ல அப்பன் அத நீங்க எனக்கு இப்ப அதிர்ச்சியா வாசிச்சு காட்டுவோம். அதிர்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி நான் செய்யணும். அவள் பேசென்று சரி வாசிங்க. அவள் சென்ற பேருந்து விபத்துக்குள் ஆகிவிட்டது. அதிர்ச்சி. சரி இப்படியா சொல்லுவீங்க? அதிர்ச்சியா சொல்லிக்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவீங்களா? சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகி விட்டது சொல்லலாமா? அப்படி கொஞ்சம் அதிர்ச்சியா சொல்லுங்க பாப்பா. சரி சரி ஓகே ஓகே சரி. என்ன அப்ப ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அந்த பேருந்து ஆக்சிடென்டா சொல்லுவோம். அப்ப நாங்க அதுக்கு பிறகு என்ன ஒரு எங்களோட உணர்வு ஒரு அதிர்ச்சி, ஐயோ என்ன உங்களோட மனதுல ஒரு ஏக்கம் பெறும், என்ன நடந்திருக்குமோ தெரியாது, என்ன எங்களோட உணர்வை வெளிப்படுத்துறோம் நாங்கள். அதுக்கு அடுத்தது எவ்வளவு பெரிய சிலை, எவ்வளவு பெரிய சிலை பார்த்துட்டு இப்படியே பார்த்து சிகிரியா போய் பார்த்துட்டு எவ்வளவு பெரிய மலை சொல்லுவோமோ இல்லையோ? அதே மாதிரி இல்லாட்டி ஒரு எப்படி சொல்றது, சரி இப்ப ஐஸ்கிரீம் கடைக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்றது, இப்ப மெகா ஸ்பெஷல், சரி மெகா ஸ்பெஷல் தருவடுது பார்த்துட்டு மனதுக்குள்ள ஒரு ஆசை வரும், இவ்வளவு பெரிய கிளாஸ்ல தருவடுது, நாண்டைக்கு ஒரு பிடிக்கணும் என்ன, அவ்வளவு பெரிய கிளாஸ். ஏன்னா நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். அந்த ஒரு வியப்பு அப்படி ஒரு மாதிரி இன்னொரு ஒரு ஒரு இயற்கையை பார்க்க உங்களுக்கு ஒரு ஒரு வியப்பு கொண்டு வேணும். என்ன இப்படி இருக்குமா, இப்படி எல்லாம் இருக்குமா, இப்படி நதி ஓடுதா, என்ன அழகா இருக்கு, அது ஒரு வியப்பு. சரியா? அடுத்தது நாம் எதிர்பார்த்ததை விட கண்காட்சி சிறப்பாக நடந்து முடிந்தது. இப்ப நான் இதுக்கு கூட பிள்ளைய நாங்க முற்றுப்புள்ளி போட பார்ப்போம். அதுதான் நீங்க பாரு, அது வந்து நாங்க வந்து ஒரு ஒன்று எதிர்பார்க்கிறாங்க இப்படி நடக்கலாம். ஆனா அதை விட நல்ல பெட்டரா நடந்திருக்கு, நல்ல சிறப்பா நடந்திருக்கு. அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. என்ன அந்த கூற்று உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதாக இருக்குது. ஆகவே அது என்ன, அதுக்கு நாங்கள் வியப்புக்குறி போடணும். சரியா? அடுத்தது ஆயிரக்கணக்கான வீடுகள் சூறாவளியால் தரைமட்டமாகிவிட்டன. சேடா இருக்கு, ஒரு இரக்கம் வரும். என்ன அந்த 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 என்ன அந்த சுனாமி நேரம் அந்த கரையோர பிரதேசத்துல உள்ள வீடுகள் எல்லாம் அழிந்திருக்க நாங்க என்ன சொல்லுவோம், நல்ல வடிவா சந்தோஷமா அவன் வீடு இடைஞ்சிட்டுதான் ஜாலி ஜாலின்னு சொல்லுவோமா? இல்ல. என்ன ஐயோ அந்த பிள்ளைகளோட வீடு எல்லாம் உடைஞ்சிட்டு என்ன செய்ய போதோ தெரியாது, என்ன என்ன செய்யுங்களோ தெரியாது, இருக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுதாங்க இறக்க, நாங்க என்ன செய்யணும், இறக்கப்படுறதோட மட்டும் நீக்க கூட நாங்க போய் எங்களால முடிஞ்ச உதவிகளும் அந்த சந்தர்ப்பங்கள்ல செய்யணும். சரி, அது இரக்கம். உங்களுக்கு அடுத்தது உற்பத்தி பொருட்கள் இன்மையால் தொழிற்சாலை மூடப்படுகின்றன. போச்சு, இனி என்ன நடக்குமோ தெரியாது. உற்பத்தி பொருள் இல்ல, ஒரு பொருளை நான் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் இல்ல, அப்ப தொழிற்சாலை எல்லாம் இழுத்து மூட போகுது. அடுத்த கட்டம் என்னுடைய சாப்பாட்டுக்கு, என்னுடைய குடும்பத்தின் வறுமை, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது, இனி திறக்குமோ திறக்காத ஒன்று தெரியாது. அப்ப எனக்கு ஒரு மனதளவில் ஒரு பயம் வரும், நான் இனி என்ன செய்ய போறேன் ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு மனதுக்குள்ள. உங்களுக்கு கண்டு இல்ல, இப்ப சரி, இப்ப உங்களோட உதாரணம் எடுத்தோம்னு சொன்னா பாடசாலைகள் இப்ப மூடப்பட்டிருக்கு. இப்ப நீங்க உங்களோட மனதுக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது ஒரு பக்கம், அது இருக்கும், எல்லாருக்கும் இருக்குன்னு திறக்கா விட்டாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் நடக்கா விட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு இருப்போம், அது வேற வேற. ஆனா ஒரு ஒரு பயம் பேரும் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேணும், பெற்றோர் எடுத்தா சொல்லுவேணும், என்ன நடக்க போதோ தெரியாது மிஸ்,
எக்ஸாம் எப்படி செய்ய போயினுமோ தெரியல, காணுமோ டைம் என்ற மாதிரி வரும். சரியா? நிசோதா நிசோதா ஓகே. பாடசாலை உங்களுக்கு திறக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அல்லது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ? உண்மைக்கு சொல்லணும். உண்மையாதான். அப்ப எக்ஸாம் எழுதணும் நான். ஓகே, நல்ல மனப்பாங்கு. சரி. சரி, இது அச்சத்தை வெளிப்படுத்துறது. அப்ப இதுல பாருங்க, அதிர்ச்சி, வியப்பு, மகிழ்ச்சி, இரக்கம், அச்சம், இந்த இப்படியான இது மாதிரியான சொற்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்த பிள்ளைகள் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். எப்படியோ கை நூல்லையும் பாட நூலோடையும் தொடர்பு பட்டுதான் ஓரளவு வரப்போகுது. வேணும்னு சொன்னா அப்படி கொஞ்சம் கண்டுபிடிக்க சிரமப்படுறாங்க, அந்த வாக்கியங்களை பாடமாக்கி வைங்க, பரவாயில்ல. அப்புறம் சொல்லக்கூடாது இதான்னு சொல்லி நினைக்க கூடாது. இத விளங்கி கொள்ளுங்க. ஆனா வேணும்னு சொன்னா நீங்க இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு வேறமா இருந்தா இந்த இதை நீங்க பாடமாக்கலாம். அதுக்காண்டி நான் அதை ஊக்குவிக்க மாட்டேன் பிள்ளைகள். ஆனா ஓரளவுக்கு இப்ப எக்ஸாமுக்குன்னு மட்டுமல்ல ஓரளவு செய்யலாம். அதுக்காண்டி அதை மட்டும் அதோட இருந்துடாதீங்க. சரி. அப்ப பின்வரும் வாக்கியங்களுக்கு பொருத்தமான நிறுத்தற் குறிகளை இடுக. படபடபடன்னு சொல்ல போறீங்கள். தலைவா, வருக வருக. சரியா? மைஸ்டிகா மைஸ்டிகா என்னப்பா சொல்லுங்க. வியப்புக்குறி எங்கங்க வேறமான்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க மியூட் பண்ணாதீங்க. நான் மியூட் பண்ணுவேன். நீங்க சொன்ன பிறகு மியூட் பண்ணுவேனா? சரி. ஆர் அனுரா சொல்லுங்க. தலைவா வருக வருக. ஓ, தலைவா வருக வருக. ஓகே, அதுல எங்கெங்க நாங்க என்ன நிறுத்தற்குரிய போடணும்? அப்ப இதுக்கு பின்னுக்கு என்ன குறி போடணும்? வியப்புக்குறி. வியப்பு குறிதான். எந்த இடத்துல போடணும் சொல்லுங்க. வருக வருக. வருக வருகக்கு வியப்பு குறி போட்டா சரி. ஓகே. சென்ட் சேவியர் ஸ்கூல் என்ன மன்னர். ஓகே, அவர் போட்டிருக்க. ஹன்சிகா சொல்லுங்கம்மா. ஹன்சிகா பிள்ளைங்க தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, அன்மியூட் பண்ணுங்க. விளங்கிதான் படிக்கணும். உங்களுக்கு கேட்க உங்களுக்கு அந்த ஞாபகத்துல வரும். ஹன்சிகா இல்ல சொல்லுங்கம்மா ஹன்சிகா. நீங்க கதைங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க. பிறகு மியூட் பண்றீங்க ஹன்சிகா. ஓகே, இதுல எதுக்கு பின்னால என்ன நிறுத்தற்குறி போடணுமம்மா? தலைவாக்கு வியப்புக்குறி. ஓகே, சொல்லுங்க. வருக வருக முற்றுப்புள்ளி. ஓகேயா டீச்சர்? வருக வருக முற்றுப்புள்ளியா? முற்றுப்புள்ளி தொடர்ந்து வரலாமா? இல்லம்மா, ஓகே, தவறாது. சரி பாருங்க. தலைவா, சரியா? தலைவா அவைய நாங்க விழிச்சு சொல்றோம். தலைவாக்குத்தான் இந்த கருத்து சொல்ல போறோம். தலைவான்றதான் நாங்க விழிச்சு சொல்ல போறோம். அப்ப தலைவாக்கு பக்கத்துல அதாவது காட்புள்ளி இட வேணும். வருக வருக வரவேற்கிற நல்ல ஆச்சரியம், என்னன்னு சொல்றது, நல்ல ஒரு சந்தோஷமா உணர்வோட நாங்க வருக வருகன்னு வரவேற்கிறோம். அதுக்கு பக்கத்துல நீங்கள் என்ன செய்யணும்? தயவு செய்து இதை எழுதுங்க பிள்ளைகள். தயவு செய்து நீங்கள் இதை உங்களோட கொப்பியில எழுதுங்க. சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எழுதுற பிள்ளைகள்னு சொன்னா எல்லாம் வரவேற்கத்தக்கது. இல்ல நான் எழுத மாட்டேன், ஸ்கிரீன்ஷாட்ல மட்டும்தான் படிப்பேன்னா வேண்டாம், அப்படி எடுக்க வேணாம். ஏன்னு சொன்னா அது
உங்களுக்கு அது நீங்க திருப்பி எடுத்து பார்க்கலாம், பார்க்க ஞாபகம் வரும். எழுதுங்க, தமிழ் எழுதுங்க. சரியா? இந்த தலைவாக்கு பக்கத்துல காட்புள்ளி இடணும். வருக வருக தலைவாவைத்தான் நான் அதை இதென்ன போறேன். ஆகவே நான் அதுக்கு பக்கத்துல காட்புள்ளி போடணுமா. அடுத்தது சுற்றாடலை சுத்தமாக வைத்திருப்போம். துளசி எஸ் மிஸ். சொல்லுங்க. முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி. ஒரு வாக்கியம் நிறைவு பெறுது. வெரி குட். கருத்து நிறைவு பெறுது. ஆகவே நாங்கள் சுற்றாடலை சுத்தமாக வைத்திருப்போம். அடுத்தது பெரியவரே கதிரையில் ஓய்வெடுங்கள். பெரியவரே கதிரையில் ஓய்வெடுங்கள். ஆதிலா ஆதிலா சொல்லுங்கம்மா. இல்ல முற்றுப்புள்ளி. எதுக்கு பக்கத்துல முற்றுப்புள்ளி? ஓய்வெடுங்களுக்கு பக்கத்துல. அதுக்கு வேற ஒரு கருத்து இதுவும் பெறாதா? வேற ஒரு குறியீடும் பெறாதா? மேற்கோட்குறி. மேற்கோள் குறி ஏன் பாவிக்கணும்? பெரியவரை விழிச்சு சொல்றீங்களா? அப்படியா? இல்லையாம்மா, அப்படி வராதான். சரி, பரவாயில்ல. இதுக்கும் அதேதான். பெரியவரே, நான் அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன். ஆகவே என்ன, அவரை அதுக்கு பக்கத்துல கம்ம போடுறேன். கதிரையில் ஓய்வெடுங்கள். அது முற்றுப்புள்ளியா? புகழரசி அந்த ரிமோட் கண்ட்ரோல் பட்டன் அமர்த்தாதீங்க பிள்ளைகள், பிரஸ் பண்ண வேணாம். சரி, அடுத்தது அவர்தம் பெருமைதான் என்னே என்னே. அவர்தம் பெருமைதான் என்னே என்னே. ஹர்ஷிகா ஹர்ஷிகா பி ஹர்ஷிகா. அவர் தன் பெருமை தான் என்ன என்னன்றதுக்கு பக்கத்துல வியப்பு குறி. பெருமைதான் என்னன்றதுக்கு பக்கத்துல போட்டா சரி. அப்படியா? சரி பாப்பம்மா. சரி பாப்போம். அவர்தம் பெருமைதான் என்னே என்னே. ஆச்சரியப்படுறமா. வெரி குட் ஹர்ஷிகா. எந்த ஸ்கூல் அம்மா? வேலனை கிழக்கு மகா வித்தியாலயம். வேலனை. ஓகே, சரி. என்னன்றது நாங்களே ஒரு ஆச்சரியமா சொல்லுவோம்ப்பா, அந்த பிள்ளைன்ற டேலண்ட் என்னப்பா, அந்த பிள்ளை எவ்வளவு கட்டிக்கார பிள்ளை, அதுன்னு புத்தி மதிக்கிறாங்க. என்ன புத்தி, என்ன மாதிரி அறிவு, ரெண்டு மாதிரி ஒரு கதைப்பேன் தெரியுமா? என்ன டேலண்ட், அந்த இதுதான் இருக்கு. அல்லது அவற்ற புகழ்ச்சி என்ன உச்சத்துல இருக்கும். இப்ப மகாத்மா காந்தின்னு சொன்னா அவற்ற புகழ்ச்சி சொல்ல இயலாது. அப்படி என்ன. அடுத்தது சரி, மா பலா வாழை போன்ற முக்கணிகள் நிறைந்திருந்தன. சரி, மா பலா வாழை போன்ற முக்கணிகள் நிறைந்திருந்தன. கே அட்சா. சொல்லுங்க. என்ன மாக்கு பக்கத்துல காட்புள்ளி, பலாக்கு பக்கத்துல காட்புள்ளி போன்ற முக்கணிகள் நிறைந்திருந்தது முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி. வெரி குட். எந்த ஸ்கூல்? மட்டுவிற்கு தமிழ் கலைவன் அமெரிக்க மிஷன் பாடசாலை. ஓகே, வெரி குட். மட்டுவில் நிறைந்திருந்தனவா? மா பலா வாழை போன்ற முக்கணிகள் நிறைந்திருந்தன. சரி, அப்ப மாண்டது உண்டு, பலாண்டது ஒரு சொற்களை நாங்கள என்ன பிரிச்சு சொல்றோம். அப்ப நாங்கள் மா பலா வாழை இறுதியா வார சொல்லுக்கு பின்னுக்கு நீங்க கம போடக்கூடாது, அதாவது காட்புள்ளி போடக்கூடாது. சரிதானே? இது உங்களுக்கு காட்புள்ளி பற்றி எல்லாருக்கும் தெரியும். உன் இருப்பிடம் காடு அல்லவா, ஏன் இங்கே வந்தாய் என்று கோபத்துடன் வீட்டு நாய் கேட்டது. சரியா? ரபிஷன் என்ன மிஸ் கவனிக்கிறீங்களா? ரபிஷன், சரி, இந்த வாக்கியத்தை வசனத்தை வாசிங்க.
உன் இருப்பிடம் காடு அல்லவா, ஏன் இங்கே வந்தாய் என்று கோபத்துடன் வீட்டு நாய் கேட்டது. இதுல எங்க நீங்க போடணும், அதாவது நிறுத்தற்குறி? முற்றுப்புள்ளி எங்க போடணும் முற்றுப்புள்ளி? எங்கே? கடைசியில. ஓகே, கடைசியில முற்றுப்புள்ளி. வேற எதுவும் வருமா? இங்கேக்கு பக்கத்துல வியப்புக்குறி. இங்கேக்கு பக்கத்துல. ஓகே, அவ்வளவுதான் வருமா? சரி, ஓகே. கஜூரி. கஜூரி சொல்லுங்க. கஜூரி சொல்லுங்கம்மா. இதுல என்னென்ன நிறுத்தற்குறிகள் வரும்? சொல்லுங்கடா. என்னம்மா? ஓகே, முற்றுப்புள்ளி. வேற அதா? உன் இருப்பிடம் காடு அல்லவா, ஏன் இங்கே வந்தாய், அதுல மேற்கோள் குறி. அது மேற்கோள் குறியில காட்டுங்க. வெரி குட். ஓகே, ஓரளவுக்கு சரியா இருக்குது. பாப்போம். இதை விட வேறு ஏதாவது நிறுத்தற்குறிகள் வருமா? பாப்போம். கஜூரி நீங்க மியூட் பண்ணுங்க. ஓகே. எஸ் கஜானன். கஜானன் கதையுங்க. நீங்க சொல்லுங்க. இதுல வேற என்ன வரும்? போன் ரிங் பண்ணுதா? என்னமோ பிரச்சனையோ? அந்த போன் எடுத்தாங்க. அப்ப நீங்க ஹெட்போன் போட்டு தரைக்கிறீங்களா? கஜானன் சரி, இது ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லையா பெண்? சரி சரி, பாப்ப நாங்க அதற்கு பாப்போமா. உன் இருப்பிடம் காடு அல்லவா, ஏன் இங்கே வந்தாய். சரி, இதுல ஒரு மேற்கோள் குறி வரும். அவ சொன்னது மேற்கோள் குறி. சரி, அதோட பாருங்க, இதுல காடு அல்லவா கேட்கணும். அது ஒரு ஆச்சரியத்தோட, அதுக்கு ஒரு ஆச்சரிய குறி. ஏன் இங்கே வந்தாய் ஒரு வினா குறி இதுல மேற்கோள் குறி போடல. மேற்கோள் குறி இதுல வெறும் முடியுது என்று கோபத்துடன் வீட்டு நாய் கேட்டது. முற்றுப்புள்ளி. அப்ப இந்த ஒரு வாக்கியத்தில 4 நிறுத்தற்குறிகள் வந்திருக்கு. என்ன 4 நிறுத்தற்குறிகள் வந்திருக்கு பாருங்க. மேற்கோள் குறி இதுல முடியுது, இதுல வெறும். அடுத்தது இதுல ஒரு வியப்பு குறி இருக்குது. அடுத்த இதுல ஒரு வினா குறி இருக்குது. இங்க முற்றுப்புள்ளி இருக்குது. சரியா? அப்ப 4 நிறுத்தற்குறிகள் வரும். இதுல வரும் ஒரு மேற்கோள் குறி முடிவிடம் பெறும். அதாவது ஒரு சொல்லல, ஒரு கூற்றுத்தானே இது, ஒரு உரையாடல். அதை நாங்கள் என்ன செய்யணும்? மேற்கோள் காட்டித்தான் சொல்லணும். சரியா? உன் இருப்பிடம் காடு அல்லவா, ஏன் இங்கே வந்தாய் என்று கோபத்துடன் வீட்டு நாய் கேட்டது. அப்ப இதை நாங்கள் மேற்கோள் காட்டி சொல்லணும். சரிதானே? இதுல மேற்கோள் பெறும். மற்றது காடு அல்லவா, ஒரு 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 என்ன தொடர், சந்தேகத்தோட இதோட கேட்கிறோம், அச்சத்தோட ஏதோ ஒரு இதோட கேட்கிறோம், ஒரு உணர்வை வெளிப்படுத்துறோம். அப்ப அதுல ஒரு ஆச்சரிய குறி வரப்போது. ஏன் இங்கே வந்தாய், அதற்கு ஒரு விடை கிடைக்க போகுது. அதுக்கு ஒரு வினா குறி வரும். ஆகவே நாங்கள் இந்த லவத்தையும் போடணும். சரிதானே? பாப்பம். மயில் அகவுறது உங்களுக்கு தெரியுமா? நேரடியா நீங்க பாத்திருப்பீங்க சில பேர். இதை நானும் பாத்துறேன் அனுப்பல் நேற்று. சரி, இன்னைக்கு உங்களுக்கு முயற்சியா பண்ணுவோம்ட்டு. மயில் இருக்கா தோகை விரிச்சு நடனம் ஆடுறது இருக்கா பாப்போமா?
சரி பாருங்க அகாவுல சொல்லுங்க. சரி இதுல இந்த மயில் தோகை விரிச்சு ஆடுறத நீங்க பாத்துனீங்க என்ன இதுல பாக்க உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? உங்களோட மனநிலை எந்த மாதிரியான அது ஒரு வாக்கியமா சொல்லுங்க. உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? அப்துல்லா சைமி சொல்லுங்க. சைமி இருக்கிறீங்களா? அப்துல்லா சைமி இல்ல. ரெவான்சி ஹென்ரிக் சரி இந்த மயில் தோகை விரிக்கிறது பாத்துனீங்களா இந்த வீடியோ கிளிப்ஸ்? அத பாக்க உங்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஒரு வாக்கியம். மகிழ்ச்சி தனியா வேண்டாம். 6 சொற்களுக்கு புரியாமல் ஒரு வாக்கியம் சொல்லுங்க. ஒரு வாக்கியம். இப்ப நாங்க வாக்கியம் எழுதுறது இருக்குதானேமா? ஓகே அத மாதிரி அதை நினைச்சு கொண்டு இப்ப ஒரு மயில் தோகை விரித்து அழகாக நடனம் ஆடுவதை பார்க்கும் போது உமது மனநிலை தொடர்பாக ஒரு வாக்கியம் ஒரு வாக்கியம் சொல்லுங்க. எப்படி எழுதுவீங்க நீங்க அப்படி ஒண்ணு வந்தா? மயில் நடனம் போது எனது மனதில் மகிழ்ச்சியாக இருந்தது. மயில் நடனம் ஆடும் போது எனது மனதில் மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே வெரி குட் பரவாயில்ல. அதுல நீங்கள் ஒரு எழுவாய சேர்த்து கொஞ்சம் படிவா விசேடமா சொல்லலாம் என்றால் சைமி இருக்க சொல்லுங்க பாப்போம். இதை விட விசேடமா நீங்க சொல்லுவீங்கடா அப்துல்லா சைமி. அப்ப நீங்க அன்மியூட் பண்ணுங்க. நீங்க தெரியாம விட்டுட்டீங்க போல. சைமி இல்லையா? சரி இதை விட நீங்க வேற இன்னும் யாராவது நல்ல அழகா நாங்க சொல்லுவோம். இதை விட நாங்க சொல்லுவோம் வேண்டா. சப்தகி இருக்கிறீங்களா? இல்லையா? சொல்ல மாட்டீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. நாங்க நம்ம கேட்டா அன்மியூட் பண்ணுங்கவா. லியா சொல்லுங்கம்மா. லியா பிள்ளைல அன்மியூட் பண்ணுங்கடா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். யாரு? லியா ஓகே. இந்த வீடியோ இது பாக்குறீங்களா? இல்ல அந்த மயில் தோகை விரிச்சாடுறது இத பாக்க கூட மனநிலை எப்படி இருந்ததுன்னு ஒரு வாக்கியம் சொல்லணும். ஆனா அதுல 5 சொற்களுக்கு மேல இருக்கும். சொல்லுங்க பாப்போம் ஏதாவது. நான் மயிலை பார்க்கும்போது எனது மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மயிலை மட்டுமா பாத்தீங்க? அது தோகை விரித்து ஆடினது. அப்ப வடிவா தெளிவா சொல்லுங்க. மயில் தோகை விரித்து ஆடும்போது மிகவும் அழகாக இருந்தது. ஓகே சரி. மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்க்கும் போது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. எனக்கு மிகவும் குதூகலிப்பாக இருந்தது. அந்த சொற்கள் நீங்க போடுற சொற்கள் ஓகே வெரி குட். சொல்லலாம். இதை விட நல்ல திருத்தமாவும் சொல்லுவீங்க. எழுதக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறீங்க. இதுல என்னன்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப நீங்க உங்களோட மனநிலையை கேட்டிருக்குதுன்னு அப்ப நீங்க உங்களோட மனதுல எழுதுற ஒரு மனக்கிடக்கையத்தான் வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும். அதோட நீங்க பாவிக்கிற சொற்களையும் பிள்ளைகள் அதான் நீங்க அந்த ஒத்த சொற்கள் படிக்கிறீங்க. ஒத்த சொற்கள் ஏன் படிக்கிறோம்? சும்மா இத பாடமாக்கி எழுதுறதுக்கு மட்டுமா? இல்ல. ஒரு சந்தோஷம் என்ற ஒரு இணையாக மகிழ்ச்சி, குதூகலம், களிப்பாக அதெல்லாம் பாவிச்சீங்கன்னு சொன்னா பேப்பர் திருத்துற ஆசிரியருக்கா பிள்ளை நல்ல ஒரு சொற்களை பாவிச்சிருக்குது. நல்ல ஒரு கற்பனை ஆற்றல் என்ன உங்களோட மனதுல என்ன எழுதுன்னு சொல்லி நல்ல ஒரு ரசனை திறன் இருக்குது. இந்த மாதிரி இருக்கு.
சரி, அப்படி நீங்கள் எழுதணும். அதுக்கான நான் இது சொன்னேன் நான். சரி, தொடர்ந்து நாங்க பார்ப்போம். ஆங்கில சொற்களும் தமிழ் பதங்களும். நான் இதை போட்டு விடுறேன், நீங்களே வாசிச்சு இது பாடமாகுங்க நீங்கள். அபிஷேக் அபிஷேக் இல்லையா? ஃபாத்திமா அனுகா. ஓகே, ஃபாத்திமா அனுகா தானே? சரி, நான் அதுல சொற்களை போறேன், நீங்க வாசிங்க. வாசிங்க. உலங்கு வானூர்தி, ஹெலிகாப்டர். ஓகே. மகள், டாட்டர். டாட்டர். புறா, பிகாக். காற்று, விண்ட். சுவரொட்டி, போஸ்டர். நான் சுவரொட்டி சரி, ஓகே. பாதுகாவலர், செக்யூரிட்டி கார்டு. சொல்லுங்க. செக்யூரிட்டி கார்டு. செக்யூரிட்டி கார்டு. சரி. நோயாளர் அறை, சிக் ரூம். சிக் ரூம். நோயாளர் அறை, சிக் ரூம். ஓகே, வெரி குட். எந்த ஸ்கூல் நீங்க? வவுனியா முஸ்லிம் மகாவித்யாலயம். சரி அம்மா, சரி, நீங்க மியூட் பண்ணுங்க. புகழரசி, புகழரசி இருக்கிறீங்களா? புகழரசி. ஓகே, நீங்க இருக்க வாசிச்சு விடுங்க. உலங்கு வானூர்தி, ஹெலிகாப்டர், மகள், டாட்டர். டாட்டர். புறா, பிகைன். காற்று, விண்ட். சுவரொட்டிகள், போஸ்டர்ஸ். பாதுகாவலர், செக்யூரிட்டி கார்டு. நோயாளர் அறை, சிக் ரூம். ஓகே, வெரி குட். இன்னும் ஒரு அன்மியூட் பண்ணிருக்கீங்களா? யாரு வாசிங்க இருக்கா? ஆரப்பன். புகழரசி. ஓகே, நீங்க மியூட் பண்ணுங்கம்மா. இன்னும் ஒரு பிள்ளை அன்மியூட் பண்ணிருக்கிறா. ஹெலிகாப்டர். யாரு? நீங்க பேர் சொல்லல? அபிஷேக். அபிஷேக். சரி சரி, சொல்லுங்க. ஹெலிகாப்டர். டாக்டர். டாட்டர், மகள், டாட்டர். விண்ட். ஏன் சத்தம் குறைஞ்சிட்டு? அம்மா டீ தரையிலையோ? செக்யூரிட்டி கார்டு. செக்யூரிட்டி கார்டு. சிக் ரூம். சிக் ரூம். என்னது? சிக் ரூம். ஓகே, நீங்க மியூட் பண்ணுங்க அபிஷேக். சரி, இதை நீங்க மரணம் செய்யலாம். உலங்கு வானூர்தி, ஹெலிகாப்டர். சரியா? இது உங்களுக்கு மரணம் செய்யறதுக்கானது. வேலி, ஃபென்ஸ். வேலி, ஃபென்ஸ். இது நீங்கள் ஒழுங்குபடுத்தட்டுமா பிள்ளைகள்? இது ஒரு வாக்கியத்தோட இணைந்ததாக ஆங்கிலம். ஹரினிதா. ஹரினிதா, ஹரினிதா இருக்கிறீங்களா? சரி, சொல்லுங்கம்மா. இத நீங்க வாசிச்சுட்டு திருத்தி இருக்க சொல்லுங்க பாப்பா. ஹரினிதா. ஹரினிதா, நீங்க கதைங்க. சத்தமா கதைங்கம்மா. I can help you. I can help you. அப்படி வருமா? ஓகே, பாப்போம். வேற யாரையும் பாப்போம். இன்னொரு ஆளு கேட்போம். ஓகே, பரவாயில்ல, ட்ரை பண்ணிருக்கா. கிருத்திக். கிருத்திக்.
கிருத்திக் சொல்லுங்க. இல்ல. teacher. ஓகே, இதுக்கு சொல்லுங்க பன். I can help you. I can help you. சரியா இருக்குமா? help you. நோ. வடிவா பாருங்க. வேற இப்படி அப்படி வராது. வேற யாராவது? அக்ஷிதா. Teacher. Good morning, teacher. குட் மார்னிங்மா, குட் மார்னிங். சொல்லுங்க. Can I help you? Can I help you? வெரி குட். என்னன்னு கண்டுபிடிச்ச நீங்கள்? என்னன்னு கண்டுபிடிச்ச நீங்கள் அத? I வந்து small I இருக்கு teacher. வெரி குட். எது கேபிட்டலா இருக்குது? அவ போயிட்டா. அவ சொன்னது சரி. வெரி குட் அம்மா. பாருங்க. கேன் ஐ ஹெல்ப் யூ? ஐ கேன் ஹெல்ப் யூன்றது இருக்குதுதான், வசனம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க வடிவா பார்க்கணும். இதுல இப்படி ஒழுங்குபடுத்துறது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆரம்பம், அந்த வாக்கியத்தின் ஆரம்பம் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வரும். கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வருதுன்னு சொன்னா இதுல பாருங்க, ஜூவுக்கு பக்கத்துல ஒன்று வினா குறி வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு அதுலயே தெரியணும் வினா வாக்கியமா வரும். அப்ப முன்னுக்கு ஐ வராது, இந்த கேனன்ட்டு தான் வரணும். சரி, உங்களுக்கு அது வேண்டாம், உங்களுக்கு அது தெரியாது, வேண்டாம். அப்ப இதுல ஐய பாருங்க ஸ்மால்ல போட்டிருக்கேன். அப்ப முன்னுக்கு ஸ்மால் எழுத்து வருமா? இல்ல. அப்ப இங்க சி தான் நான் கேபிட்டலா போட்டிருக்கேன். சோ என்ன வரப்போகுது? Can I help you? நான் உங்களுக்கு உதவ முடியுமா? Can I help you? என்ன இதை பார்க்கணும். இப்படியான ஒழுங்குபடுத்துறது வரைக்கும் இப்படி இதை கவனிக்கணும். கே தருசன் சொல்லுங்க. தருசன் சொல்லுங்க. அப்ப நீங்க கதைக்கலாம், சொல்லுங்க. தருசன் இல்லையா? எஸ் விதுசிகா teacher. சொல்லுங்கம்மா. பிள்ளையண்டாலும் பரவாயில்ல. சரி. I am going to school. School. Very good. I am going to school. எந்த ஸ்கூல்? Yes, Savachari Kinder Primary. Very good அம்மா, very good. I am going to school. இப்ப இந்த ஐ வந்து இதுல கேபிட்டலா இருக்கு. அப்ப முன்னுக்கு ஐ வரணும். அப்ப ஐக்கு ஹெல்பிங், சாரி, ஐக்கு துணியா வரப்போது am பக்கத்துல வரும். என்ன ஹெல்பிங் வெர்ப்னு சொல்றதாக. I am going to school. I am going to, நான் பாடசாலைக்கு போய்க்கொண்டிருக்கின்றேன். நான் பாடசாலைக்கு போய்க்கொண்டிருக்கின்றேன். சரியா? ஃபாத்திமா முஃபாயா. ஃபாத்திமா முஃபாயா அதானே நேம்? முஃபிகா, சாரி நேம் தெரியல. ஃபாத்திமா முஃபிகான்ற பேர்ல இருக்கிற பிள்ளை. உங்களோட பேர் இருக்கா சொல்லுங்களேன். Fatima Mofika teacher. முஃபிகா. ஓகே. எந்த ஸ்கூல் அம்மா? நீங்க மியூட் பண்ணாதீங்கம்மா, மியூட் பண்ணாதீங்க. Saint Mary's College. Saint Mary's. ஓகே, சரி சொல்லுங்க. இதுக்கு வசனம் சொல்லுங்க. என்ன திருத்தி சொல்லுங்க ஒழுங்குபடுத்தி. இல்ல. ஜாதவி. teacher. சொல்லுங்க அம்மா, இத சொல்லி விடுங்க ஒருக்கா. என்ன திருத்தி ஒழுங்கா எழுதுறாண்டு? Please clean the blackboard. Very good. Please clean the blackboard. Please clean the blackboard. தயவு செய்து என்ன சொல்லலாம்? கரும்பலகையை சுத்தம் செய்யுங்கள். வெரி குட். சரி. ப்ளீஸ், இந்த பி என்றது கேபிட்டலா இருக்குது. சோ அதான் முன்னுக்கு வரப்போகுது. அப்ப ப்ளீஸ் கிளீன் த blackboard. ப்ளீஸ் கிளீன் த blackboard. அடுத்தது சிவதருண். எஸ் சிவதருண். எஸ் சிவதருண்
சொல்லுங்க. இனி என்ன செய்யக்கூடாது, அன்மியூட் பண்ணி. ஓகே சொல்லுங்க. இதுக்கு விட சொல்லுங்க. லெட்ஸ் sing a song. வெரி குட். எந்த ஸ்கூல் அப்ப நீங்கள்? ஜால் சட்டி தெரு மெதடிஸ்ட் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை. ஓகே, கிரேட் 4-ஆ? ஓம். ஓகே, வெரி குட். கிரேட் 4 பிள்ளையா? லெட்ஸ் சொன்னா இங்க எல் வந்து கேபிட்டலா இருக்குது. லெட்ஸ் சிங் a song, ஒரு பாடல் ஒன்று பாடுங்கள். லெட்ஸ் சிங் a song, ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். என்ன பாடுவோம் அந்த மாதிரி என்ன? ஓகே, லெட்ஸ் சிங் a song. பிரசன்னா, பிரசன்னா சொல்லுங்க. ஓகே, இது வாசிச்சு விடுத்து சரியா திருத்தி விடுங்க. Open your books. ஓபன் யுவர் புக்ஸ், தமிழே இருக்கா சொல்லி விடுங்க. தமிழ் சொல்லுவீங்களா? உங்களது புத்தகங்களை திறவுங்கள். ஓபன் யுவர் புக்ஸ். ஓபன் யுவர் ஸ்கூல்ல மிஸ் வந்தா அப்புறம் சொல்லுவா, பிள்ளைகள் புத்தகத்தை எடுங்க, புத்தகத்தை திறவுங்க, இந்த பேஜ் எடுங்க, இந்த மாதிரி சொல்லுவீங்க தானே? ஓகே, ஓபன் யுவர் புக்ஸ். சரி, இது நீங்கள் ஒழுங்குபடுத்தக்கூடியதுதான் தந்த நான். இதுலதான் நீங்க குழம்புற, நீங்க உண்மை அதுதான் அந்த வேர்ட் முதலாவதாவே போட்டு நான் இப்படி நாங்கள் ஒவ்வொரு வப்பிலையும் பார்த்து அதே மாதிரிக்கா முடிச்சு விடுவோம். என்ன இது ஒரு உரையாடல். ரெண்டு பேரை நான் அன்மியூட் பண்ணி விட போறேன். ரெண்டு பேரும் எனக்கு சிங்களத்துல, அதாவது நீளத்துல இருக்கிறத வாசிக்கணுமா? ரெண்டு பேர் உரையாடணும். நீங்க இப்ப ரெண்டு பேரும் உரையாட போறீங்க. கனிஷ்டன், கனிஷ்டன் இல்லையா? கனிஷ்டன் டீச்சர். அது கனிஷ்டனா? ஓம். ஓகே, நீங்க அப்படியே லைன்ல நில்லுங்க, மியூட் பண்ணாதீங்க. அபிக்சனா, அபிக்சனா. ஓம் டீச்சர். சரி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் உரையாட போறீங்க, சரியா? கனிஷ்டன், நீங்கள் முதலாவது வாக்கியம் நீங்கள் சொல்ல போறீங்களா அபிக்சனா? ரெண்டாவது வாக்கியம் கனிஷ்டன் சொல்லணும். மாறி மாறி சொல்லுங்க. மூன்றாவது வாக்கியம் அபிக்சனா, நாலாவது வாக்கியம் கனிஷ்டன், அஞ்சாவது வாக்கியம் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க, சரியா? எனக்கு சிங்கள சொல்லதான் வாசிக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, அபிக்சனா. என்ன மல்லி மொனவத ஓன. என்ன மல்லி, வடிவா சொல்லுங்களேன், கதை பம்ப. என்ன மல்லி? வாங்கோ வாங்கோ, வாருங்கள் தம்பி, என்ன வேண்டும்? அப்படி ஒரு துணியில கேளுங்க. என்ன மல்லி மொனவத ஓன, அப்படி கேளுங்க. கதைங்க கதைங்க சொல்லுங்க. சரி, வாசிங்க வாசிங்கம்மா. ஓகே, வாசிங்க. அபிக்சனா வாசிங்க. என்ன மல்லி மொனவத ஓன. வெரி குட். ஓகே, கனிஷ்டன். வாருங்கள் தம்பி, என்ன வேண்டும்? ஆஹா, அது இல்ல, நீங்க சிங்களத்தையே சொல்லுங்க. மட்ட வடை தெக்கென்ன. மட்ட வடை தெக்கதென்ன. தெக்கென்ன வடிவா சொல்லுங்க. மட்ட வடை தெக்கதென்ன. ஓகே, அபிக்சனா. அத்துலட்ட என்ன இந்த கண்ண. இந்த கண்ண. ஓகே, வடை என்ன. கனிஷ்டன் நான் சொன்னது. ஓம். வடை கண்ண. கண்ணவா கண்ண சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஸ்துதியை சொல்லுங்க. ஸ்துதி. மற்றது அபிக்சனா.
ஸ்துதிய ஸ்துதிய. ஓகே, நன்றி, வெரி குட். சரி, இது என்ன, இதுல நாங்க உரையாடலாம் என்ன? என்ன மல்லை முடவதோன வாருங்கள் தம்பி, என்ன வேண்டும்? ஏன்னா இப்ப பசிக்கும் எங்களுக்கு, எனக்கு பசிக்குது. மட்ட வடை தெகக் என்ன, எனக்கு 2 வடை தாருங்கள், எனக்கு இப்ப டீ வேணும். சரி, நீங்க மியூட் பண்ணுங்க 2 பேரும். ஓகே. அத்துலட்ட என்ன இந்த கண்ணை, உள்ளே வாருங்கள், உட்காருங்கள். என்ன அப்படி சொல்றோம் என்ன? வடை கண்ண, வடை எடுங்கள். 2 வடை கேக்குறோம், வடை தருபடுது. அம்மா கேளுங்க என்ன? அம்மா தேதென்ன தேன, நான் பிளேண்டி குடிக்கணும். இப்ப கேட்டாலும் தருவா அம்மாவா? ஸ்துதிய, நன்றி. கட்டாயம் நாங்க நன்றி சொல்லணும் என்ன? ஸ்துதிய. சரியா? அப்ப இன்னைக்கு 2 பேர் உரையாடி இருக்கிறீங்க. இன்னும் இப்ப இதுல உரையாடல்கள் இருக்குத்தானே சிங்களத்துல உங்களுக்கு சொன்னாங்க. அதுல ஒவ்வொரு உரையாடல்களையும் ஒவ்வொரு நான் என்னுடைய வகுப்புல நான் உங்களுக்கு கொண்டு போவேனா? சரி, இதை நீங்க பாடமாக்கல. இதுல பாடுறது தானே பிள்ளைகள் உங்களுக்கு. இப்ப நீங்க உரையாடைக்க மறக்க மாட்டீங்க. நான் வகுப்புலயும் அதை செய்யறேன். 2 பேர் நின்று நல்ல வடிவா கதை பிணும் மரங்க மூலையில. நல்ல அது நீங்களும் உங்களோட வகுப்புறையில அதை செயற்படுத்திக் கொள்ளுங்க. நிறைய பேர் செய்வீங்க, செய்து கொண்டிருப்பீங்க. செய்யாத பிள்ளைகள் அதை செயற்படுத்திக் கொள்ளுங்க. கதையுங்க. சிங்களத்துல பாடமாக்குறத விடுத்து அது பாடமாக்கணும் தான். ஆனா கதைக்கு எங்களுக்கு அந்த மொழியாற்றலும் பெறும் என அதையும் செய்து கொள்ளுங்கவா. இக்காட்சி படத்தை பார்த்து கருத்துள்ள வாக்கியங்கள் அமைக்குக. இக்காட்சி படத்தை பார்த்து கருத்துள்ள வாக்கியங்கள் அமைக்குக. யாராவது ஒரு ஆள் இந்த ஒரு 2-3 வாக்கியம் சொன்னீங்கன்னாலே போதும் பிள்ளைகள். 2 வாக்கியம் சொன்னாலே போதும். இது உங்களுக்கு போர் அடிக்காதுதானே? சொன்ன படங்களோட எல்லாம் போகுது. ஆர்த்தி வி, ஆர்த்தி சொல்லுங்க ஆர்த்தி. சிறுவர்கள் நிலையில் விளையாடுகின்றார்கள். விளையாடுகின்றார்கள் என்ன 3 சொல் தானே வருது. சிறுவர்கள் மலையில் துள்ளி விளையாடுகிறார்கள். விளையாடி கொண்டிருக்கின்றனர் என சிறுவர்கள் மலையில் ஆனந்தமாக துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றனர் நிகழ்காலத்துல சொல்றோம். ஓகே ஓகே, நீங்க மியூட் பண்ணுங்க. அஸ்லா ஓகே, நீங்க மியூட் பண்ணுங்கம்மா. ஆர்த்தி அஸ்லா சொல்லுங்கம்மா. அஸ்லா இன்னொரு வாக்கியம் சொல்லுங்க. சிறுவர்கள் ஓகே, சிறுவர்கள் ஓடி விளையாடுகிறார்கள். எத்தனை சொல் வந்தது? சிறுவர்கள் ஒன்று, ஓடி ஒன்று, விளையாடுகிறார்கள் ஒன்று, 3 சொல் வந்தது. சரியோ உங்களுக்கு அந்த வாக்கியம் நீங்கள் உங்களோட பரீட்சை தாள்ல எழுதினால் என்ன ஒண்ணு சொல்லுங்க வடிவா, திருப்பி சொல்லுங்க. சிறுவர்கள் மலையில் ஓடி விளையாடுகிறார்கள். சரி ஓகே, மழையிலன்றது கூடிட்டு. சரி ஓகே, ஓடி விளையாடுறதோட இணைந்துதான் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுவோம்னு சொல்றார்கள். அமர், அமர் இருக்கிறீங்களா? அமர், அமர் தானே? அமர் 2 பேர். ஓகே, சொல்ல பண்ணீங்க. சொல்லுங்க வேற ஒரு வாக்கியம் சொல்லுங்க. 5 சொல்லுக்கு மேல இருக்கணுமா? சிறுவர்கள் மலையில் மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடுகின்றனர். சரி, அது சரி, ஒரு வாக்கியம். இதை விட வேற அதை பார்க்க வேறணும் தெரியலையோ? என்ன ஒண்ணு சொல்லுங்க. இது தவிர இந்த படத்தை பார்க்க வேற என்ன தோணுது உங்களுக்கு? என்ன படத்தை பார்த்து நீங்கள சொல்லலாம் தானே, என்னன்னு சொல்லலாம், நிறைய இருக்கு. தூரத்தில் ஒரு சிறுவன் ஓடி வருகிறான். தூரத்தில் ஒரு சிறுவன் அவர்களின் பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கின்றான். ஓகே சரி, அது சரி. சரி, சாய்சரன், ரமணன், சாய்சரன்.
சொல்லுங்க சொல்லுங்க இன்னொரு வாக்கியம் சொல்லுங்க அப்படியே சொல்லாதன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லணுமா? நீங்களா பார்த்து அதை பார்த்து உங்களுக்கு என்ன வாக்கியம் தோணுதோ அதை சொல்லுங்க. தெரியாதா? மழையுடன் காத்து அடிக்கின்றது. சரி, மழையுடன் காத்து அடிக்கின்றது. இன்னொரு திருத்தி சொல்லுவோமா வடிவா? இப்ப இப்படத்தில் கடும் மழையுடன் பலத்த காற்றும் வீசிய வண்ணம் உள்ளது. ஓரளவுக்கு சொல்ல, ஆனா நாங்கள் அப்படி காற்று மழை பலத்த காற்றுன்னு சொல்லிக்க நாங்க அங்க வெளியில போக மாட்டோம். என்ன பெண் போக கூடாதுதானே இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்லலாம்? பல சிறுவர்கள் ஒன்றாக நம்மிடையே கைகளை கோர்த்த வண்ணம் வீதியில் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றனர். வருமா வராதோ? வருமேன வரும். ஓகே சரி. இதை விட வேற என்ன சொல்லலாம்? பச்சை நிற இந்த நான் இப்ப இது கலர் படம் தானே அதனால சொல்றேன். பச்சை நிற ஆடை அணிந்த சிறுமி மிகவும் ஆனந்தமாக மலையில் துள்ளி விளையாடுகின்றார். அல்லது அந்த அந்த பச்சை நிற ஆடை அணிந்த சிறுமியின் தலையில் இருந்த தொப்பி கீழே நழுவி உள்ளது. ஏதோ ஒன்று அப்படி சொல்லலாம் தானே ஓரளவுக்கு. என்ன தூரத்தே ஒரு சிறுவன் சிறுவர்களின் பின்னால், அதாவது என்னன்னு சொல்லுவோம், அதுக்கு நான் திருத்தமா சொல்லணும்னு சொன்னா, தூரத்தே தனியாக ஒரு சிறுவன் மிகவும் ஆனந்தமாக ஓடி வந்து கொண்டிருக்கின்றான். இப்படி எழுதலாம் தானே? அனைத்து சிறுவர்களின் முகத்திலும் மகிழ்ச்சி மிகவும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அது மிக ஆனந்தம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அதோட சம்பந்தப்படுத்தி நாங்க சொல்லலாம். சரியா? சரி, இது நான் இது உங்களுக்கு சும்மா இடக்கிட அந்த வாக்கியம் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்றீங்களோன்னு பார்க்கணும். என்ன நீங்க அப்படி எழுதுங்க. இது ஒரு பாடல். இடைவெளி நிரப்ப உங்களுக்கு வாரது. ஜாதிகா பேபிகா அப்படியா பேர்? ஜதிகா பேபிகா அப்படியா பேர்? ஜதிகா பேபிகா இல்ல. சொல்லுங்க. அந்த பாட்டு இருக்கா, பாடி விடுங்க. உயிருக்கு துணை உடலுக்கு துணை உயிராகும், உழவுக்கு துணை உழைப்பாகும், பாட்டுக்கு துணை படிப்பாகும், பண்புக்கு துணை படிப்பாகும், அரசுக்கு துணை அமைச்சாகும், அருளுக்கு துணை அன்பாகும், பொருளுக்கு துணை அறமாகும், பொறுமைக்கு துணை அறிவாகும். பொறுமைக்கு துணை அறிவாகும். அறிவாகும். ஓகே சரி. பாட்டுக்கு துணை பண்ணாகுமா? சாரி, நான் தான் மாறி போட்டுட்டேன். பாட்டுக்கு துணை பண்ணா. ஓகே, வெரி குட் அம்மா. பாட்டுக்கு துணை பண்ணாகும். சரியா? உடலுக்கு துணை உயிர். ஏன்னா உடலுக்கு துணை உயிர். உழவு என்ன சொன்னா அந்த எங்களோட விவசாயம், அதுக்கு துணை உழைப்பு. எங்களோட உழைப்பு, நாங்கள் உழைப்பால எங்களோட உழைப்ப நாங்க கொடுத்து எங்களோட உழவு தொழிலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்றோம். பாட்டுக்கு துணை பன்னெண்டு சொன்னா இசையன. பாட்டுக்கு துணை பண்ணா நம்ம இதுல பன்னெண்டு பேரும் பண்ணாகும். பாட்டுக்கு துணை பண்ணாகும். பண்புக்கு துணை படிப்பாகும். பண்புக்கு துணை படிப்பாகும். அரசுக்கு துணை அமைச்சாகும். ஒரு அரசு ஆட்சியின் சிறப்பா நடக்கணும்னா அவங்க அமைச்சரவை சரியா இருக்கணும். அருளுக்கு துணை அன்பாகும். உயிர்களிடத்துல நாங்கள் அன்பா இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு நிச்சயமா ஒரு அருள் கிட்டும். சரி, பொருளுக்கு துணை அறம். ஏன்னா நாங்க பொருள் விட்டோம்னா அற வழியிலே போகணும்.
அல்லது அறம் செய்யணும். நாங்க நல்ல செயற்பாடுகளை செய்யணும். அப்ப எங்களுக்கு பொருள் செல்வம் தானா தேடி வரும். பொறுமைக்கு துணை அறிவு. நிச்சயமா நல்ல ஒரு சிறந்த அறிவாற்றல் மிக்கவர் நிச்சயமா நல்ல பொறுமை காத்து பொறுமை பேணி கொள்ளக்கூடிய ஒரு நபரா இருப்பேன். சரி, அவ பொறுமைக்கு துணை அறிவாகும். இந்த பாடலை பாடியவர் யார்? வேணா நல்ல தம்பி. சரியா? வேணா நல்ல தம்பி. அப்ப வடிவா திருப்பி பாருங்க. உடலுக்கு துணை உயிர், உழவுக்கு துணை உழைப்பு, பாட்டுக்கு துணை பண், பண்புக்கு துணை படிப்பு, அரசுக்கு துணை அமைச்சு, அருளுக்கு துணை அன்பு, பொருளுக்கு துணை அறம், பொறுமைக்கு துணை அறிவு. சரியா? இதுல பூர்த்தி செய்யட்டான். சரியா? டெனிசன் சொல்லுங்க. முதலாவது இடைவெளியில என்ன வரும்? சொல்லுங்க டெனிசன். அருந்தவி சொல்லுங்க. அருந்தவி. ஓம் டீச்சர். முதல் இடைவெளியில என்ன வரும் அம்மா? உயிருக்கு துணை சாரி, உடலுக்கு துணை உயிராகும். வெரி குட். உடலுக்கு துணை உயிராகும். ஃபாத்திமா. நுகா சொல்லுங்க. நுகா ரெண்டாவது வரியில உள்ள ரெண்டுக்கும். நுகா ஓம் டீச்சர். சொல்லுங்கம்மா. ரெண்டாவது வரியில வந்த ரெண்டு இடைவெளிக்கும் என்ன சொல்லணும்? பாட்டுக்கு துணை பண்பாகும். இல்லம்மா, ரெண்டாவது வரி இது ரெண்டாவது வரி. இந்த நடுவுல துணியண்டு இருக்கு, அதுக்குள்ள வருது. அத சொல்லுங்க. உழவுக்கு துணை உழைப்பாகும். வெரி குட். உழவுக்கு துணை உழைப்பாகும். சரி, தர்வின் சொல்லுங்க. தர்வின். பாட்டுக்கு துணை பண்பாகும். பண்ணாகுமா? பாட்டுக்கு துணை பண்ணாகும். வெரி குட். சரி, திசேன் சொல்லுங்க. திசேன். எஸ் மிஸ். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. அந்த பாட்டுக்கு துணை பண்ணாகும் என்றதுக்கு அடுத்த வரியில உள்ளதுக்கு என்ன வரும்? ரெண்டுக்கு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சரி, பண்புக்கு துணை படிப்பாகும். வெரி குட். பண்புக்கு துணை படிப்பாகும். நீங்க மியூட் பண்ணுங்கவா. அடுத்தது ஹிஃபா. ஓகே, சொல்லுங்க. அரசுக்கு வெயிட்மா. சரி, நீங்க ஹிஃபா சொல்லுங்கம்மா. இப்ப சொல்லுங்க. அரசுக்கு துணை அமையாகும். அமைச்சாகும். அமைச்சாகும். ஓகே, வெரி குட். அன்பாகும். ஓகே, அருளுக்கு துணை அன்பாகும். சரி, நீங்க மியூட் பண்ணுங்க. அமானி. இல்லையா? இஃபாத் கானம் சொல்லு பேர்ல இருக்கிறவா? இஃபாத். ஓகேமா. யாரு கதைக்கிறது? அமானியா? யாரம்மா கதைக்கிறீங்க? இல்ல. இஃபாத் ஞானம் என்ற பிள்ளை இருக்கிறீங்களா? இஃபாத் ஞானம் இல்லையா? கே பஸ்மிகா. கேக்கா சொல்லுங்க. கே பஸ்மிகா சொல்லுங்கம்மா. பஸ்மிகா சொல்லுங்க. பொருளுக்கு துணை பொருளுக்கு துணை
கவனிக்க இல்லையா? ஓகே, நீங்க மியூட். ஓகே, அப்ப சொல்லுங்க, பொருளுக்கு துணை என்னம்மா? ஓகே, தனுஷ்காந்த். தனுஷ்காந்த் இருக்கிறீங்களா? கே தனுஷ்காந்த். சொல்லுங்க பென், சொல்லுங்க. பொருளுக்கு துணை பொருளுக்கு துணை அறமாகும். பொருளுக்கு துணை அறமாகும். ஓகே ஓகே, நீங்க மியூட் பண்ணுங்க. திவ்யன் சொல்லுங்க. திவ்யன். 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 ஓம் டீச்சர் சொல்ல. ஓம் டீச்சர். ஓகே, சொல்லுங்க. அடுத்த வரியில இருக்கிறது சொல்லுங்க பென். பொருளுக்கு துணை அறமாகும். அடுத்தது என்ன வரும்? இறுதி வரி. சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? பொறுமைக்கு சொல்லுங்க. திவ்யன் சொல்லுங்க. இனி சொல்லுங்க. பொறுமைக்கு துணை திவ்யன் இல்ல. ஓகே சரி, ஓகே, பிரச்சனை இல்ல. நீங்க பாடமாக்குங்க அந்த பாடல. பொறுமைக்கு துணை அறிவாகும். பொறுமைக்கு துணை அறிவாகும். சரியா? பொறுமைக்கு துணை அறிவாகும். இது நீங்கள் பாடுறதுக்காண்டி ஒரு பாட்டு. நாங்கள் நிறைவுக்கு வருவோம். இல்லாட்டி அடுத்த வகுப்புல பாப்போமா இத? திவானா. திவானா. திவானா இருக்கிறீங்களா? இல்ல. சரி, இது நீங்க இப்ப பாக்க போறீங்களா? இல்லாட்டி இப்ப அடுத்த வகுப்புல பாப்போமா என்ன மாதிரி? கபீர் ஷயன். கபீர் சயன் சொல்லுங்க பென். கபீர் சயன். கபீர் சயன் இல்லையா? எஸ் கபிசா. கடைசி நேரம். கபிலன். கபிலன். திவானா திவானா. திவானா. திவானா கதைங்க. ஓம் டீச்சர். யாரு இப்ப கதைக்கிறாள்? கபிலன். கபிலன். திவானாவும் லைன்ல நிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணி. சரி, கபிலன் இந்த பாட்டை இருக்க பாடி விடுங்க. கபிலன். ஓம் டீச்சர். இந்த பாட்டு இருக்க பாடி விடுங்க. நல்ல சந்தோஷமா நிறைவு செய்யணும். பாடி விடுங்க. டீச்சர் தெரியாது டீச்சர். என்னடா வெக்கப்படுறீங்களா? வெக்கப்படுற சரியா? சரி, யாரு பொம்பளை பிள்ளைல கேப்போம். என்ன ஆம்பளை பிள்ளைகளோட நான் வெக்கப்படுறாங்க, என்ன செய்வான்? தசானா. தசன்சனா. என்னது தசன்சனா? ஓகே, தசா. பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? ஓகே, பாடி விடுங்க. சரி, பாடி விடுங்க. குடை பிடித்து செருப்பமிட்டு புத்தகமும் கொண்டு குடுகுடென நடந்து வரும் குழந்தைகளே கேளீர். மழைக்காலம் வழிவகுக்கும் மிக கவனம் மக்கள்.
வழியருகே வெள்ளம் உண்டு விலகி வர வேண்டும். வெள்ளத்திலே கல்லறிந்து விளையாட வேண்டாம். வீண் சண்டையால் வழுக்கி விழுந்தெழும்ப வேண்டாம். பாடுங்க பாடுங்க தொடர்ச்சி. கண்மணிகால் பாடுங்கம்மா. மியூட் பண்ணிட்டீங்களா? தர்சன் தர்சன் ஒரு மிச்சத்தை பாடி விடுங்க. தர்சன் தர்சன் இல்ல தர்சன் இருக்கிறீங்களா? யாரு? கே தினுஸ்கர். தினுஸ்கர் கே. ஓகே, இந்த மிச்சத்தை பாடி விடுங்க. கண்மணிகள் நீர்த்திறங்க காலில் வரும் கவனம் கண்ணுறங்கமில்லா கதறியல நேரும் அம்மா சொல் தட்டாமல் ஆசிரியர் கடங்கி ஆசையுடன் பள்ளியிலே படித்து வர வேண்டும். ஓகே, ஆசையுடன் பள்ளியிலே படித்து வர வேண்டும். நாங்க இதை பற்றி விளக்கத்தை அடுத்த வகுப்புல நல்லபடியா பார்ப்போம். திருப்பி இருக்கா நான் இதோட என்ன செய்வோம் பிள்ளைகள், இந்த பாட்டுக்குரியத அடுத்த வகுப்புல நாங்க பார்ப்போம். அதோட நீங்க என்ன செய்ய போறீங்களான்னு சொன்னா எனக்கு நல்ல ராகமா பாடி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. சரியா? போனுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. நாங்க அதை ஒரு ப்ளே பண்ணுவோம். இல்லையா? இது பாராட்டுக்குரிய வினாக்கள். சுருக்க குறியீடு. இது சுருக்க குறியீடு இந்த கருத்துக்களை நீங்க எழுதி அனுப்பணும். சரியா? இ மீ சா, அடுத்தது இரண்டாவது இ டு கு, மூன்றாவது வே நோ பி, நான்காவது ம ப பா. சரியா? இது உங்களுக்கான பாராட்டுக்குரிய வினாக்கள். இதை நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் கட்டாயம் திருத்தி அனுப்புவேன்.